அஸ்மத் குருபியோ நமக. அஸ்மத் சர்வ குருபியோ நமக. அஸ்மத் பரம குருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. யஸ் சத்விரத பக்த்ராத்யாஹ பாரிசத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஹரி ஓம். இன்றைய தினம் நம்முடைய மதுரையம்பதியிலே பல்லாண்டு காலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பக்தி விஷயங்களை, சத் விஷயங்களை கேட்டு மக்கள், பக்தர்கள் பேரானந்தம் பெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரவணானந்த ஆசிரமம் என்ற இந்த அருமையான அற்புதமான ஆசிரமத்திலே, இந்த சத்சங்கத்திலே இன்றைய தினம் திரு ஆளவந்தாரின் சதுஸ்லோகி என்ற அருமையான ஒரு கிரந்தத்தின், ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தத்தின் விளக்கமாக சற்று நேரம் உபன்யசிக்க வேண்டும் என்பது இந்த சபையாருடைய நியமனம். திரு எம்.வி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா மற்றும் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் அடியனுடைய வந்தனங்களையும் கிருத்தகைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளவந்தார் என்பவர் ஒரு மகா ஆச்சாரியர். எப்பவுமே நம்ம ஒரு கிரந்த விசேஷமாக வைபவத்தை கேட்க வேண்டும் என்றாலோ, ஒரு ஸ்லோகம் விஷயமாக கேட்க வேண்டும் என்றாலோ, ஒரு ஸ்தோத்திரம் விஷயமாக கேட்க வேண்டும் என்றாலோ, அதை நிறுவிய ஆச்சாரியர்களுடைய வைபவங்களையும் கேட்க வேண்டும். அவர் எந்த நிலையிலே இந்த கிரந்தத்தை இயற்றியிருக்கிறார், எதற்காக இயற்றியிருக்கிறார் போன்ற அவருடைய அனுபவங்களை பெற்ற பிறகுதான் அதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு வால்மீகி ரிஷி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை எந்த நிலையிலே அவர் இயற்றியிருக்கிறார், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை செய்திருக்கிறார் என்பது போல பல இந்த வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்க கிடைக்க மாற்றம் நன்மையாக ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கும் தோன்றி அதுவும் நமக்கு ஏற்படும் என்பது முன்னோர்களுடைய திருவாக்கு, அதனுடைய அறிவுரை. அதுபோல இந்த திரு ஆளவந்தாருடைய வைபவம் எப்பேற்பட்ட வைபவம் என்றால், இவரும் மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதுதான் செய்தி. இப்போது இந்த சதுஸ்லோகி என்ற இந்த ஸ்லோகம் 4 ஸ்லோகங்களை மட்டுமே கொண்ட ஒரு ரகசிய கிரந்தம். 4 ஸ்லோகங்கள் தான். பொதுவாக சதுஸ்லோகி என்றால் பகவத்கீதையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 ஸ்லோகங்கள் என்று சதுஸ்லோகி என்று சொல்லுவார்கள். அதுபோல அது கண்ணனுடைய சதுஸ்லோகி. என்ன, கண்ணனுடைய சதுஸ்லோகி. இதுவும் சதுஸ்லோகி என்று போற்றப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய கலியுக சூழ்நிலையிலே நாம எல்லாம் விஞ்ஞானம், மெய்ஞானம் என்பதையெல்லாம், மெய்ஞானத்தை நாம் எல்லாம் சற்று புறம் தள்ளிவிட்டு விஞ்ஞான வளர்ச்சியிலே பிரகிருதி சம்பந்தமான வளர்ச்சியிலே மிகவும் தோய்ந்து ஈடுபட்டு அதிலேயே ஆவலாக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு என்னென்ன கண்டுபிடிப்புகளுங்க, இன்னைக்கு கண்டுபிடிப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது. என்ன, இந்த கல்லையும் மண்ணையும் தண்ணீரையும் என்ன எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காற்றையும் என்ன இந்த பஞ்ச பூதங்களை வைத்துக்கொண்டு எத்தனை தயாரிப்புகளுங்க, கணக்கு இருக்கா அதுக்கு? இன்னைக்கு எதை கண்டு நாம் வியக்கிறோம்? இது போன்ற ரகசிய கிரந்தங்களை கண்டு நாம் வியக்கிறோமா? என்ன கிராண்ட்னு சொல்றோம். எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்றான்பா, கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி செலவு பண்ணி திருமணம் பண்ணியிருக்கான். என்ன, வர்றவங்களுக்கெல்லாம் என்ன பை நிறைய என்ன பரிசு பொருட்கள். என்ன, வீட்டில் போய் திறந்து பார்த்தா ஆஹா, கலரா எத்தனை விஷயங்கள் இருக்கு, ஆர்ப்பரிக்கக்கூடிய வகையிலே எத்தனை விஷயங்கள். கிராண்டா கல்யாணம் பண்றான் அப்படின்றா. என்ன, இட்ஸ் a grand celebration அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ல பார்த்தீங்களா? அப்ப கிராண்ட்னா என்ன? அப்ப இது என்ன கிராண்ட் இல்லையா? இது கிரந்தம் இல்லையா? இந்த கிரந்தங்கிற வார்த்தை தான் கிராண்ட்னு சொல்றாங்க. இந்த கிரந்தங்கிற வார்த்தை தான் கிராண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கிராண்ட் எங்க இருக்கு? நமக்கு ஆச்சரியமா பலதை பார்த்து வியந்துகிட்டு இருக்கோம். சுருக்கமா இந்த சதுஸ்லோகிங்கிறதே ஒரு பெரிய கிரந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த கிரந்தங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய வகையிலே நமக்கு தட்டுல எப்படி அறுவகை சுவையுடைய உணவு எப்படி பரிமாறுறாங்க,
எப்படி ஒரு இலையில அறுவகை சுவையை பரிமாறுறாங்க, அதுபோல இந்த கிரந்தங்களை பரிமாற செய்ய வேண்டும் நாம் எல்லாமே இந்த உலகத்திலே. அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசிரமம் தான் இந்த ஸ்ரவானந்த ஆசிரமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன பரிமாறுறாங்க? இது போன்ற கிரந்த விஷயங்களை இலையில வச்சு அறுசுவையாக அனைத்து பக்தர்களும் உலகோர் அனைவரும் இதை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ஆசிரமத்தை அமைத்த பெரியோர்களின் வழிப்படி இன்று இவர்கள் இந்த நிர்வாகத்தினர் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்றால் எவ்வளவு விசேஷமான வைபவத்தை இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனப்பூர்வமாக உணர வேண்டும் என்பது போல இந்த சதுஸ்லோகி என்ற இந்த ஸ்லோகத்தின் விளக்கங்களை நாம் இப்போது அனுபவிக்க போகிறோம். அப்படின்னா நிறைய வைபவங்கள் இருக்கு நம்ம ஊர்ல, என்ன நிறைய அரசியல் வைபவங்கள் இருக்கு, ஆன்மீக வைபவங்கள் இருக்கு, ஆன்மீகமும் அரசியலும் கலந்த வைபவங்கள் இருக்கு, விளையாட்டு வைபவங்கள் இருக்குன்னு சொல்லும்போது இது என்னங்க இந்த சதுஸ்லோகியில சொல்லப்படுற வைபவம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த குருவுடைய வைபவத்தை ஆளவந்தார் என்ற யாமுனாச்சாரியர் என்ற இயற்பெயர் பெற்ற இந்த ஆளவந்தார் யார், எதுக்கு இந்த சதுஸ்லோகி அவர்கள் செய்ய வேண்டும், அவர் எப்படி இருந்தவர் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆச்சாரியர்கள் பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம உலகத்திலிருந்து நிறைய நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன இறக்குமதி பண்ணியிருக்கோம், என்னென்ன டெக்னாலஜி இறக்குமதி பண்ணியிருக்கோம். புகை வண்டி, ரயில் வண்டி அவங்க கொடுத்தது தான், அப்படி தானே. அப்புறம் நம்ம தொலைக்காட்சி பெட்டி அவங்க கொடுத்தது தான். இப்போ தொலைபேசி, அலைபேசி எல்லாம் டெக்னாலஜி அவங்க கொடுத்தது தான், அப்படி தானே, உண்மை தானே. வேறு என்னென்ன இருக்குது? வண்டி வாகனங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி மின்னொளியிலேயே மின்னல்லையே என்ன நமக்கு இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் சொல்ல பார்த்தீங்களா, அதுபோல் மின்சாரத்திலேயே வண்டிகள் வாகனங்கள் போயிட்டுருக்கு, அதுவும் அவங்க கொடுத்தது தான். அப்போ நம்ம என்னங்க இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? இந்த பாரத தேசம் எவ்வளவு மகிமை மிக்க தேசம், என்ன எவ்வளவு மகத்தான தேசம். ஏன் ஒரு காலத்திலே என்ன 1947 தானே நமக்கு சுதந்திரம் என்ற பேருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன அதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆளவந்தார் பிறப்பதற்கு என்ன அதுக்கு பின்னாடின்னு சொல்லலாம். அப்ப நிறைய பேர் படையெடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா. எந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்க? பாரத தேசத்துக்கு தான் படையெடுத்து வந்தாங்க. ரெண்டு கோஷ்டியினரும் என்ன, துருஷ்கர்களும் சரி ஆங்கிலேயர்களும் சரி, படையெடுத்து என்ன சண்டை போட்டு இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு வந்தது எந்த ஊருக்கு? பாரத தேசத்துக்கு தான். அப்ப இந்த பாரத தேசத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள். அப்படி கொண்டு செல்லப்பட்டாலும் இன்றும் வல்லரசாக விளங்கக்கூடிய வகையிலே நம்முடைய பாரத தேசம் இருக்கிறது என்றால் எதை கண்டுபிடித்த தேசம் இந்த பாரத தேசம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகுக்கு எத்தனையோ பொருட்கள் நம்ம இறக்குமதி பண்றோம், ஆனால் இறைவனை ஏற்றுமதி செய்த ஒரே பாரத தேசம் நம்முடைய தேசம்தான். இறைவனையே ஏற்றுமதி செய்யக்கூடிய என்ன உலகக்கெல்லாம் அறிவிக்கக்கூடிய வகையிலே ஞான பூமி, கர்ம பூமி, வேத பூமி, புண்ணிய பூமியாக இருக்கின்ற இந்த தேசம்தான் உலகத்திலேயே இருக்கின்ற பிரதியான தேசம், முதன்மையான தேசம் நம்முடைய பாரத தேசம் என்பதை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பெருமை. எப்பவுமே ரெண்டு பேர் போட்டி நடக்குது. ஒருத்தர் வலது கையால் விளையாடுறவர், இன்னொருத்தர் இடது கையில் விளையாடுறவர். இப்போ இடது கையில் விளையாடுறவரை போய் வலது கையில் விளையாட சொன்னால் எப்படி ஆகும்? அவருடைய அந்த இடது கையில் விளையாடுறது பார்த்தீங்களா, அவருடைய பலமே இடது கையில் விளையாடுறது தான். அவரை போய் வலது கையில் விளையாட சொன்னால் அவர் தப்பாக விளையாடுவார் பார்த்தீங்களா. அதுபோல இந்த பாரத தேசத்தினுடைய பலம் எதுவோ அதில் நாம் விளையாடவில்லை. பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நம்முடைய பலவீனத்தில் தான் நாம் விளையாடு கொண்டிருக்கிறோம். அதனால தான் அவ்வளவு தொய்வுகள் பாரத தேசத்துக்கு. இந்த நாட்டை விட்டு மக்கள் வெளியேறி விதேசங்களுக்கு செல்லும் அளவுக்கு இந்த தேசத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய பலத்தில் நாம் விளையாடவில்லை. நம்முடைய பலம் எது என்று கேட்டால் அதுதான் இந்த சதுஸ்லோகி, ஆளவந்தாரின் சதுஸ்லோகி. என இந்த உலகம் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும். நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? சர்வே ஜனாகா சுகினோ பவந்து என்பதுதான் நம்முடைய திருவாக்கு. இந்த உலகத்தில் யாராவது அப்படி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் யாராவது அப்படி ஸ்தோத்திரமாவோ ஒரு வாக்காகவோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆச்சரியம்தான். என்ன என்னமோ ஆல் இஸ் வெல் அப்படிம்பாங்க, எல்லாமே நல்லது அப்படிம்பாங்க. தவிர என்ன இந்த உலக
எல்லோரும் நன்மையாக இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், வாழ்த்து செய்தியா சொல்றதே அபூர்வம் தான். அப்பேற்பட்ட செய்திகளை நம்முடைய வேதாந்தங்களிலே சர்வ சாதாரணமாக நாம் வாழ்த்து செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவு பெரிய பெருமை மிக்க, என்ன தியாகம் மிக்க, பெரிதான மனது மிக்க தேசமாக நம்முடைய பாரத தேசம் இருக்கின்றது என்பது போலே 1000 வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 970களிலே இந்த மகாத்மா ஆளவந்தார் என்பது ஒரு பெரிய ஆச்சாரியர் பிறந்திருக்கிறார். அவர் காட்டு மன்னார்குடி என்று சொல்லி இன்னைக்கு வீராண ஏரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீரநாராயணபுரம் அந்த ஊர் பேர். என்ன, தஞ்சாவூர் பக்கத்தில், அந்த சென்னை பக்கத்தில் இருக்கு வீரநாராயணபுரம். அதுதான் வீராணம் ஏரின்னு இன்னைக்கு போற்றப்படுகிறது. வீரநாராயணபுரம் அதனுடைய பேர். அதை வந்து பிறப்பிடமாக கொண்டவர் தான் ஆளவந்தார். என்னமோ சொல்ல வரீங்க சுவாமி? மன்னார்குடி பக்கத்தில், ஆமாம், கும்பகோணம் தஞ்சாவூர் மன்னார்குடி பக்கத்தில் இருந்து வீரநாராயணபுரம் இந்த ஊர். அந்த ஊரை உறைவிடமாக கொண்டவர் தான் இந்த ஆளவந்தார். இந்த ஆளவந்தாருடைய தாத்தா, அதாவது பிதாமகர்னு சொல்லலாம். இந்த ஆளவந்தாருடைய பிதாமகர் நாதமுனிகள் என்ற மகா ஆச்சாரியன். இந்த நாதமுனிகளுக்கு பேரன் தான் ஆளவந்தார். என்ன, நாதமுனிகளுக்கு பேரன் தான் ஆளவந்தார். இந்த ஆளவந்தாருக்கும் நாதமுனிகளுக்கும் இடையிலே இருந்த ஆச்சாரிய பெருமக்கள் தான் உய்யக்கொண்டார் என்ற பெரிய ஆச்சாரியன், அதாவது நாதமுனிகளுடைய சிஷ்யன். அந்த நாதமுனிகளுடைய சிஷ்யனிடம் நாதமுனிகளே சொல்லி இருக்கிறார், எனக்கு அடுத்து என்னுடைய பேரன் வருவான். என்ன, அந்த ஃபியூச்சரை கணிக்கிறாங்க பார்த்தீங்களா, பவிஷ்யதாச்சாரியன்னு சொல்லுவாங்க. அந்த பவிஷ்யம் என்ன, ஃபியூச்சர்னு அர்த்தம். அந்த எதிர்காலக்கூடிய முக்காலமும் உணர்ந்த ரிஷிகள் இருந்தது போலே இந்த ஆச்சாரியர்கள் விளங்கி இருக்கிறார்கள். தனக்கு ஒரு பேரன் வருவான், அந்த பேரனிடம் உபதேசங்களை எல்லாம் சொல்லி அவனை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு பரமவதித்து விட்டார் நாதமுனிகள். என அதற்கு பிறகு வந்த ஆச்சாரிய பெருமக்களான உய்யக்கொண்டாரும் அவர்தம் சிஷியரான மணக்கால் நம்பியிடம் அவரும் உய்யக்கொண்டார் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்முடைய குரு என்ன நாதமுனிகள் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, தன்னுடைய பேரன் வந்து ஒரு பெரிய ஒரு மகானா வரப்போறான், அவனை நாம் இந்த வழிக்கு கொண்டு வரும் செயலை செய்ய வேண்டும் சொல்லி உய்யக்கண்டார் மணக்கால நம்பியிடம் சொல்லியிருக்கிறார். அந்த குருவுடைய உபதேசின் படி, என்ன, அந்த உபதேசத்தின்படி, அந்த வாக்கின்படி இவர் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், அந்த அறிவுரையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மணக்கால் நம்பி இவர் தேடி இருக்கிறார், அணுகி இருக்கிறார். அப்ப ஆளவந்தார் எப்படி இருந்திருக்காருன்னா, ஒரு நல்ல தேசத்துக்குண்டான அரசனாக ராஜபோக விஷயங்களிலே அனுபவித்துக் கொண்டு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த ஆளவந்தார். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு அரசன். அப்படி அரசனாக இருந்தவர் எப்படி அரசனானார் என்பது ஒரு கதை. ஏன்னா சின்ன வயசுல ஆளவந்தார் மகாபாஷ்யர் என்ற ஒரு குருவிடம் அனைத்து என்ன இந்த கிரந்த விஷயங்களையும் வேதாந்த விஷயங்களையும் கற்று தேர்ந்து கொண்டே வந்திருக்கிறார். அடியேன்னு சொல்றது ஆளவந்தாருடைய 6-7 வயது பருவத்திலே. ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த ஆளவந்தாருக்கு அப்ப இந்த ஆசிரமம் தான், இந்த குரு தான் பிரதானம், அவர் சொல்லிக் கொடுப்பது தான் அனைத்துமே என்று இருந்திருக்கிறார். இந்த யாமுனாச்சாரியராக இருந்தவர். அவர் பெயர், இயற்பெயர் யாமுனாச்சாரியர். யமுனை துறைவன் என்று தமிழில் பெயர். யமுனை துறைவன் என்றால் யார்? யமுனிலேயே உறைந்தவன், யமுனை கரையிலேயே உறைந்தவன் கண்ணன். அவருடைய பெயரைத்தான் இவருக்கு இட்டிருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள். அப்படி இருக்கும்போது இந்த யமுனை துறைவன் என்ற இந்த சின்ன பையன் மகாபாஷ்யர் என்ற ஒரு ஆச்சாரியனிடம் கல்வி கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அப்போது அந்த நேரத்திலே அந்த தேசத்திலே இருந்த அரசன் ஒரு புலவரை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த புலவருடைய பேர் ஆக்கி ஆழ்வான். என்ன, இந்த உலகத்தையே ஆள்கின்றவன் அந்த ஆக்கி ஆழ்வான் என்ற புலவர் மகா வித்வான். அவரிடம் இந்த அந்த நேரத்திலே இருக்கின்ற அந்த ஊரிலே இருக்கின்ற அனைத்து வித்வான்களையும் வம்பு கிழுப்பாராம். நீ வாதத்துக்கு வா, நீ வாதத்துக்கு வா, என்னிடம் வென்றால் உனக்கு சன்மானம், இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை. அப்படி எத்தனையோ அறிவாளிகளை அந்த காலத்தில் எப்படின்னா, கட்டிடக்கலை இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான கலையா இருந்திருக்கு. ஒரு கோவில் கட்டுறது, ஒரு அரண்மனை கட்டுறது, நல்ல நல்ல கட்டிடங்களை எல்லாம், மாட மாளிகை கூட கோபுரங்களை அமைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆவலாகவும் ஒரு ஏக்கமாகவும் ஒரு நோக்கமாகவும் இருந்து கொண்ட காலம் அந்த காலம். வேற வேலை கிடையாது. கட்டடம் நல்ல அழகா கட்டடம் கட்டணும், சிற்பி வேலை, சிற்ப வேலை, நகை வேலை, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. என்ன, ஏதோ கற்பனையிலேயே பார்த்து வாழ்க்கையை ஓட்டிடுறது. என்ன, சாப்பாடு கூட சமைக்கிறது கூட மொபைல்லையே சமைச்சிடுறாங்க.
சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பா உங்களுக்கு தோசை வேணுமா, இந்தா சுடுறேன் அப்படின்னு அப்படியே மொபைல்லே 2 சுருட்டுறா, என்ன இந்த தோசை இந்தாங்கன்னு கொடுக்குறா. ஏன் நம்ம குழந்தை பேர பிசங்களுக்கெல்லாம் அங்கே அமெரிக்காவிலே ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தாப்பா இதை சாப்பிடுன்னு பழத்தை கொடுக்குறோம், இந்தாப்பா இதை சாப்பிடுன்னு ஏதோ இனிப்பை கொடுக்குறோம். என்ன மொபைல்லேயே வாழ்க்கையை முடிச்சிடுறானுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே நம்ம சாப்பிட வைக்கணும், நம்ம பார்க்கணும், நம்ம தொட்டு அனுபவிக்கணும் என்பது போல இருந்த காலம் அது. என்ன ஒரு சிற்பம், என்ன அந்த சிற்பத்தை பார்த்துக்கிட்டே 1/4 மணி நேரம் என்ன செலவு செய்றான். யாரு? வெளிநாட்டுக்காரங்க. இங்கே வந்து இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் பார்க்கணுமே. அப்படி வந்து அந்த அம்மாவும் அந்த ஆளும் நின்று பார்க்குறது, பார்வையை பார்த்தா என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானே, இவன் ஏதோ பிடிச்சிருச்சா, என்ன ஏதோ கிரகம் பிடிச்சிருச்சா, இப்படி இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கானே. நம்ம கண்டுக்கிறதே அந்த சிலையை. நம்ம அந்த பக்கமே 100 தடவை போயிட்டு வந்திருப்போம். அந்த சிலையை ஒரு தடவை கூட பார்த்துருக்க மாட்டோம். பிரசாத தட்டை இங்கே கொடுத்துருக்காங்க, அங்கே தான் ஓடி போய் அந்த பிரசாதம் வாங்கிட்டு ஓடி போயிடும் வீட்டுக்கு. அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற இந்த சிற்பங்களை, இந்த கலையை நாம் எல்லாம் ரசிக்கும் அளவுக்கு கூட நமக்கு இந்த ஞானம் பத்தலை. ஆனால் வெளிநாட்டுக்காரன் வியந்து பார்க்குறான். என்ன சிலைகளை பார்க்கறதுக்குன்னே கோவிலுக்கே வர்றான். அப்பேற்பட்ட அந்த கட்டிடக்கலைகளையும் சிற்பக்கலைகளையும் மதித்த காலம் ஒன்று அந்த காலத்திலே. அப்படி இருக்கும்போது இந்த ஆளவந்தார் என்ற ஆச்சாரியன் இந்த இந்த அந்த ஊரில் இருக்கின்ற அந்த யாமுனாச்சாரியர் ஊரில் இருக்கின்ற அந்த ஆக்கியாழ்வான், அது போன்ற வித்வான்கள், கட்டிடக்கலையில் தேர்ந்தவர்கள், சிற்பத்தில் தேர்ந்தவர்கள், புலமையில் தேர்ந்தவர்கள், அறிவாளிகள் அத்துணை பேரையும் வாதத்துக்கு அழைத்து அவர்களை எல்லாம் ஜெயித்து இந்த அரசவைக்கு கீழ் கொண்டு வந்தானாம். அதை பார்த்த இந்த அரசனும் வியந்து கொண்டே இருந்தானாம். அப்போது இந்த யாமுனாச்சாரியர் உடைய குரு மகாபாஷ்யர் அவருக்கு ஒரு ஓலை வந்ததாம். என்ன? அன்றைக்கு தேதிக்கு அவர் அந்த வாதத்துக்கு செல்ல வேண்டும். சோதனை, இதான் சோதனை கட்டம். என்ன அந்த மகாபாஷ்யர், நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன், என்ன நான் பாட்டுக்கு என் பூஜை, என் கோயில், என் விக்கிரகம் பிரசாதம் பண்ணிட்டு, என் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு, நான் பாருக்கு வேதாந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன போய் வம்புக்கு இழுக்கிறாங்களே, இந்த சோதனைக்கு நான் போகணுமா அப்படின்னு அப்படியே தலையில கையை வச்சு வருந்தி அந்த ஓலைச்சுவடியை ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தானாம் தியானத்தில். அப்ப இந்த சிஷியரான இந்த யமுனத்துறைவன் ஓடி வந்தானா. என்ன நம்ம குரு தலையில கையை வச்சுட்டு சோகமா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு ஏனைய சிஷியர்களிடமெல்லாம் வினவி இருக்கிறான். அப்ப சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவரி வந்திருக்குப்பா, நம்ம குருவுக்கு பெரிய தலைவலி, அதனால தான் உட்கார்ந்துருக்காரு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம சொன்ன. அவ்வளவு தானா? என்ன யாமுனாச்சாரியருடைய அந்த அந்த செயல் பார்க்கணுமே, அந்த சொல் பார்க்கணுமே, அசாதாரணமாக அவ்வளவு தானா? இதுக்கா நம்ம குரு தலையில வச்சுட்டு இருக்காரு, இதுக்கு அடியேனே போனா போதுமே அப்படின்னு சொல்லி நேரா குருகிட்ட போய், குருவே கவலைப்படாதீங்க, இந்த வாதத்துக்கு நீங்க போக வேணாம், அடியேனே போறேன்னு சொன்னோன்னு, என்ன நீ போறியா? எப்படிப்பா நீ போய் இதை போய் அவர்கிட்ட போய் வாதம் பண்ண முடியும்? உனக்கு அவ்வளவு ஞானம், சக்தி, என்ன அவ்வளவு திறமை இருக்கா, வாத திறமை இருக்கா? என்னப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, போய் மாட்டிக்கிறாத, சிக்கிக்கிறாத, பிரச்சனை ஆயிரும் சொன்ன உடனே, நீங்க கவலையே படாதீங்க, நீங்க போக போறதுல அடியேன் தான் போறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டு திருப்பி ஒரு ஓலைச்சுவடி எழுதி அடிச்சிருக்காராம் அந்த அரசவைக்கு. என்ன, நான் உங்களுடைய வாதத்துக்கு வருகிறேன், இந்த மகாபாஷ்யருடைய சிஷியனான யமுனைத்துறைவன் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காராம். அப்படி அனுப்பிச்ச உடனே அவன் அந்த அரசன் பார்த்து வேந்துட்டானா. அப்போ அவனை கூட்டுவாங்கன்னு சொன்ன ஒற்றர்கள்லாம் போயிருக்காங்க. போய் கேட்டவனா, என்னை சாதாரணமாக அழைத்து கொண்டு போகக்கூடாது, சும்மா குதிரையில் அழைச்சிட்டு போகிறது, என்ன அப்படியே கால்நடையாக அழைச்சிட்டு போகிறது, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்கள் நல்ல பல்லக்கு ஒன்றை என்ன ஏற்படுத்தி அந்த பல்லக்கை கொண்டு வாருங்கள், அதில் ஏறி வருகிறேன் சொல்லி கெத்தா சொல்லியிருக்காராம். எப்படி கெத்தா? அதான் முக்கியம். என்ன அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அரசன் பயந்துட்டாரான். உண்மையிலே இந்த பொடி பையனாக இருக்கிறானே இந்த பையன், இவன் போய் இவ்வளோ டிமாண்டு பண்ணுறானே, இவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்கிறானே வாதத்துக்கு, சரி அனுப்பித்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பல்லக்கை அனுப்பி அந்த பல்லக்கிலே ஏற்றி சேவகர்கள் அவனை கொண்டு இந்த அரண்மனைக்கு வந்தார்களாம். அப்படி வரும்போது அப்படியே அந்த பையன் இறங்கும் போது 1000 தேஜஸ் சூரியனை போலே அந்த ஒளி மிக்க அந்த தேஜஸ் இருந்ததாம் அவனுடைய முகத்திலே. அதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த அரசனுடைய மனைவியான அந்த ராணிக்கு மிக மகிழ்ச்சியாம். என்ன இவ்வளவு நாளைக்கு என்ன அலாச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த ஆக்கியாழ்வான், ஊர்ல இருக்கிற வயல்கள்லாம் கூப்பிட்டு தோக்க வச்சு நான் அடிமையாக்கிட்டு இருந்தானே, இவனை அடிக்கிறதுக்கு இவன் இந்த பையன் வந்திருக்கான்னு சொல்லி சபாஷன்னு சொல்லி அரசனை கூப்பிட்டு தனியா ஒரு அறையில போய் பேசியிருக்காளா அந்த ராணி. என்ன சொல்லியிருக்காளா, இந்த பையன் ஜெயிச்சிருவான், இந்த பொடி பையன் பார்க்காதீங்க, இவன் ஏதோ வித்தையோட வந்திருக்கான், அந்த மகாபாஷ்யர் பெரிய ஆச்சாரியர், என்ன பெரிய பக்தர், என்ன தூய்மையான பக்தி மிக்கவர், தூய்மையான என்ன இறை தொண்டு செய்பவர், என்ன கைங்கரியம் செய்பவர் சொல்லி அவருடைய சிஷ்யன்னா சாதாரணமாலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு சூட்சமத்தில் வந்திருக்கான், பார்த்தா
இவன் தான் ஜெயிப்பான், என்ன வெற்றி நிச்சயம் சொல்வது போல அரசன் சொல்லி, அரசன் இதெல்லாம் எப்படிமா வாய்ப்பு இருக்கு? எத்தனை பெரிய பெரிய மிக பெருத்த கற்ற வித்வான்கள்லாம் தோத்து போயிருக்காங்க இந்த ஆக்கி ஆழ்வாரனும், இந்த பையன் எப்படி ஜெயிப்பான் பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனைவி பந்தயம் வச்சிருக்கிறான். என்ன எப்படி என்ன பந்தயம் வச்சிருக்கா? இவ ஒரு வேளை ஜெயிச்சுட்டானா என்ன பாதி ராஜ்யத்தை நீங்க அந்த பையனுக்கு எழுதி கொடுத்துடணும். எப்படி பாதி ராஜ்யத்தை இந்த பையனுக்கு எழுதி கொடுத்துடணும். இதான் வந்து பந்தயம். சரிம்மா எழுதி கொடுத்துருவோம், அதனால என்ன, நமக்கு நிறைய ராஜ்யங்கள் இருக்கு, ஜெயிச்சாதானே எழுதி கொடுக்க போறோம், பார்த்துருவோம் அப்படி நினைச்சு ரொம்ப ஒரு அலட்சியமாக அந்த அரசன் அந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கொண்டாராம். இது அறையில் நடந்த விஷயம். அவ்வளவுதான். வெளியில சபைக்கு வந்துட்டாங்க சபையோர்கள், மற்ற ஏனைய புலவர்கள். அந்த சபையெல்லாம் நிறைந்த சபையிலே ஆக்கியாழ்வானும் யமுனை துறைவனுக்கும் உண்டான அந்த உரையாடல் வாதப்போர் நடந்ததாம். அந்த வாதப்போரிலே பல வேதாந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு, என்ன ஒரு தடவை இவர் ஜெயிக்கிறது மாத்தி 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 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ஏறிக்கிட்டே வந்திருக்கு. எங்க இந்த யமுனை துறையினுடைய அந்த சொல் வார்த்தையிலே வந்த அந்த வெற்றி வாய்ப்புகள் நிறைய ஆகிட்டே இருந்திருக்கான். அப்போ ஒரு நேரத்திலே யமுனை துறைவன் அந்த ஆக்கியாழ்வானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வாத போரெல்லாம் செஞ்சுட்டோம், இப்ப அடியேன் 3 வார்த்தைகளை சொல்கிறேன், என்ன அதை மறுத்து நீ பேச வேண்டும். என்ன 3 வார்த்தைகளை சொல்கிறேன், அதை மறுத்து நீ பேச வேண்டும், முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். சடார்னு ஒரு இடத்துல இந்த வாதத்தெல்லாம் ஒரு நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு ஜம்ப். என்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ ஆமோதித்தால், சரி என்று மறுத்து பேசினால் நீ ஜெயித்தவன் ஆகி விடுவான்னு சொல்லியிருக்கான். என்ன சொன்ன உடனே முதல் வார்த்தை, உன்னுடைய தாய் மலடி இல்லை. எப்படி உன்னுடைய தாய் மலடி இல்லைன்னு சொல்லியிருக்கான். அவன் மறுத்து எப்படி பேசணும்? என்னுடைய தாய் மலடின்னு பேசணும். சரியா? அடுத்து இன்னொரு வார்த்தை, அரசன் என்ன அரசன் மகா சார்வபௌமன் அப்படின்னா புண்ணியவான் அர்த்தம். அரசன் இந்த உலகத்தை ஆளக்கூடியவன், வெறும் பெரும் புண்ணியம் மட்டுமே செய்கின்றவன் அர்த்தம். என்ன அரசன் சார்வபௌமன் சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்லணும்? அரசன் சார்வபௌமன் இல்லை அப்படின்னு மறுக்கணும். அடுத்து அரசனுடைய மனைவி பத்தினி. என்ன அரசனுடைய மனைவி பத்தினி. அவன் என்ன சொல்லணும்? ஆக்கியாழ்வான் பத்தினி இல்லைன்னு சொல்லணும். அவனால சொல்ல முடியலையா? என்ன இதை எல்லாம் மறுத்து பேசினால் தனக்கே தான் எதிரியாகி விடுவான். என்ன இந்த நிர்ணயத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த சூழ்நிலையிலே அவன் எதை சொன்னாலுமே தனக்கே தான் எதிரி ஆயிடுவான் என்பதனால பேசவே முடியலையாம். அப்ப பேச முடியாம என்ன சொல்லியிருக்கா? நான் தோற்றவன் ஆகிறேன், இருந்தாலும் பரவாயில்லை, இப்ப அடியேன் மறுத்து பேசினதை நீ நியாயப்படுத்த முடியுமா? அப்படி நியாயப்படுத்தினால் நான் தோற்கிறேன். என்ன இப்ப என்ன தெரியுமா? திருப்பி விடுறது. பாலிசின் மை கோட்னா அவன் கோட்ல திருப்பி விடுறது. என்ன இப்ப நீ வந்து இந்த நான் மறுத்து பேசுவதை நியாயப்படுத்தினால் நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ ஒத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என் தாய் மலடி இல்லை அப்படின்னா மலடின்னு ஒத்துக்கிறது பெரிய விஷயமா? அதை மாற்றி ஆப்போசிட், அவ்வளோதான். அந்த மாற்று வார்த்தை பேசுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை அவன் செய்யவில்லை, ஏனென்றால் அது உண்மை இல்லை. அப்போ அதை உண்மையாக்கினால்தான் அவனுடைய என்ன வார்த்தை சரியானது என்று தோண வேண்டும். அப்படின்னா அவனுடைய தாய் மலடி எப்படி சரியான வார்த்தை ஆகும்? அப்படின்னா அவனுடைய தாய்க்கு பிறந்த ஒற்றை பையன், ஒரே பையன். ஒரு மரம் தோப்பாகாதுங்கிறது பேச்சு வழக்கு. அப்போ ஒரு பையன் மட்டும் இருந்தா அந்த தாய் மலடிக்கு சமானமானவள் என்பது அரச நியதி. அது ஒரு செய்தி. அது என்ன இன்னைக்கு ஒற்றை பையன் இருந்தா போதும், ஒற்றை பொண்ணு இருந்தா போதும்னா இன்னைக்கு காலகட்டம் வேற. அன்றைய தேதிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒத்த பிள்ளை இருந்தா அது வந்து அந்த அம்மா வந்து அந்த பெற்றும் பெறாமல் போலே என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த ஒரு பையனோ பொண்ணோ போயிட்டா இன்னொரு பையன் கிடையாதுல்ல, இன்னொரு பொண்ணு கிடையாதுனால மலடிக்கு சமானமானதால் மலடி என்பது உண்மையாகிறது. இவன் இந்த புறவல் வந்து ஒரே பையன் தான் அவங்க அம்மாவுக்கு, அதனால அவன் தாய் மலடி என்பது உண்மையாகிறது என்பது பொருள். அப்ப அடுத்த கேள்வி என்ன? இந்த அரசன் சார்வபௌமன் கிடையாது, எப்படிப்பா சாத்தியம்? இது வந்து ஒரு தர்மம், இது ஒரு தர்மம், இது ஒரு நெறி. என்ன தர்ம நெறி? எப்படின்னா இது வந்து இன்னைக்கும் அப்ளிகபிள் தான், இன்னைக்கும் அதெல்லாம் இன்னைக்கும் அது இருக்கு. ஆனா மக்கள் புரிந்து கொள்வதில்லை. என்னன்னா ஒரு அரசனாக உட்காருகிறானே அரியணை, அது வந்து ஹாட் சீட், அது வந்து ஒரு நாற்காலி. ஏன்னா பஞ்சு மெத்தை நாற்காலி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அது உண்மை கிடையாது. என்னன்னா அது ஒரு நெருப்பு நாற்காலி. என்ன காரணம்னா அந்த பிரஜைகள் செய்கின்றாங்க பாத்தீங்களா, அந்த பிரஜைகள் வருமானம் பண்றாங்க பாத்தீங்களா, அதில் உள்ள வரிப்பணத்தை வைத்து கொண்டுதான் அந்த அரசன் அந்த
ராஜ்யத்தை நடத்துகிறான். உண்மைதானே? நம்ம வரி பணத்தை வச்சுக்கிட்டு தானே அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க, கடன் வாங்கியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னென்ன வரி கட்டுறோமோ, என்ன பொருள்களுக்கு வரி, ஜிஎஸ்டி, அப்புறம் வருமான வரி, இதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் ஒரு அரசு. இது நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, எந்த ஊருக்கு போனால் இதான் நியதி, வேற வழி கிடையாது. அரசு எப்படி சம்பாதிக்கும்? நோட்டு அடிச்சுன்னு விட்டுக்கிட்டே இருக்குமா? என்ன, நம்ம பிரஜைகள் என்ன விற்கிறாங்களோ, வணிகம் பண்றாங்களோ, அதுல இருந்து வர வருமானம் தான் அவங்களுக்கு வருமானம், அரசுக்கு. அப்படி அந்த பிரஜைகளிடமென்று வருகின்ற வருமானத்திலே ராஜ்யம் நடத்துகின்ற அந்த அரசன், அது புண்ணிய கணக்கா பாப கணக்கானே தெரியாது. ஏன்னா அந்த அந்த வருமானம் எல்லாமே புண்ணியம் பண்ணி வர்றாங்களா பாபத்தில் வருதா எவனுக்கு தெரியும்? அப்ப அந்த பிரஜைகள் செய்கின்ற பாபத்திலே ஒரு பங்கு அரசனுக்கு உண்டு. அப்படின்னா அந்த அரசன் எப்படி சார்வபௌமன் ஆக முடியும்? ஆக முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன, இந்த அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப அரசன் என்ன செய்யணும்னா, மக்களை நல்வழிப்படுத்தி அதிகமான புண்ணியங்களை செய்யும் வகையிலே ஆட்சி செலுத்த வேண்டும். என்ன, இந்த மக்களை நல்வழிப்படுத்தி அதிகமான புண்ணியங்கள் செய்யும் வகையிலே ஆட்சி நடத்தினால் அந்த புண்ணியம் அந்த அரசனுக்கும் ஒரு பங்காக சேர்ந்து அந்த அரசனும் நற்கதி அடைவான். இப்படி தான் இருந்த காலம். என்ன, ஒரு கண்ணுக்குட்டியை எவனோ என்ன சாவடிச்சிட்டான்னு சொல்லி அந்த ஆளை தூக்குல போட்ட ஊர் நம்ம ஊர், என்ன நம்ம பாரத தேசம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு பசுக்கு ஒரு துன்பம் நேர்கிறது என்றால் அந்த நேர்கின்றதற்கு காரணமாக இருந்தவனை தண்டித்த தேசம் நம்முடைய பாரத தேசம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் என்ன தெரியுமா, கடவுள்னா யாரும் அவ்வளோ முக்கியத்துவம் செலுத்துறது இல்லை. ஏன்னா பாகவதர்கள் அப்படின்னாலே ஏளனமாக தான் பார்க்குறாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் பெரிய பெரிய பாகவதரா, என்ன அவன் பெரிய பாகவதரா அப்படின்னு கிண்டல் தான் அடிக்கிறாங்க. என்ன, சௌராஷ்டிராவில் பௌத்துல் அப்படிம்பாங்க, என்ன சரியான பௌத்துல் அப்படிம்பாங்க. என்ன, இப்படி தான் பேச்சு வழக்கு ஆகிப்போச்சு. என்ன பண்ணுற முடியும்? ஏன்னா பாகவதர்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சும்மா எதையோ பேசி என்ன சாப்பாட்டுக்காண்டி ஏதோ பேசிட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. இந்த பாகவதர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? செல்வந்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பாகவதர்களாக இருந்திருக்கிறார்கள். என்ன, இந்த வறட்சியிலேயே என்ன ஒன்றும் கந்தல் துணி அணிஞ்சுக்கிட்டு ரோட்டில் திரியிறவங்க தான் பாகவதர்னு கிடையாது. மிக பெருத்த ஞானிகளும் செல்வந்தர்களும் என்ன பாகவதர்களாக இருந்திருக்காங்க. பாகவதன் என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? இறையை பாடுபவன், என்ன இறையை பற்றி பேசுபவன். பா என்றால் இறைவன், பா என்றால் இறைவன், மிக்க ஒளிமிக்கவன் பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம ஊருக்கு பாரதம் என்று பெயர். இந்த இறைவனை நோக்கிய ரதம் போலே இந்த பாரதம் பயணித்து கொண்டிருக்கிறதுனாலே இந்த ஊரின் பெயர் பாரதம். அப்படின்னா பா என்ன இறைவன். என்ன, அந்த பா என்ற இறைவனை கவத்த, என்ன கவத்த, கவத்தனா பேசுதல், பாடுதல், என்ன இறை நாமங்களை பரப்புதல், இது எல்லாமே பாகவதர்கள் செய்யும் செயல். அவ்வளவுதான். இதுக்கு கந்தலாடை அணிந்து கொண்டு ரோட்டில் திரிகிறவங்க பஜனை பாடுறவங்க மட்டும்தான் கிடையாது. இறை நாமங்களை யாரார் உணர்ந்து மனமாற உணர்ந்து பரப்புகிறார்களோ, பேசுகிறார்களோ, பாடுகிறார்களோ, அதனுடைய உட்பொருளை அர்த்தங்களை விசேஷங்களை விளக்குகிறார்களோ அத்துணை பேரும் பாகவதர்கள் தான், பாகவதர்கள் தான். அப்படி எப்பேற்பட்ட பாகவதர்கள் என்ன எப்படி இன்னைக்கு ஆயிட்டாங்கன்னா கேலி கூத்தாயிட்டாங்க. அப்ப கடவுள்னா என்ன சொல்றாங்க, என்ன நேரில் வந்துடுவாரா கடவுள்? எப்படி கடவுள்னா நம்ம ராமா கிருஷ்ணான்னு எத்தனை எழுதுறோம், என்ன அம்மா பாட்டுக்கு பேப்பரில் எழுதிக்கிட்டே போகிறாங்க, எங்கேயோ அனுப்புகிறாங்க, என்ன அந்த கட்டடத்துக்கு அனுப்புகிறாங்க, அந்த கட்டடத்துக்குள்ளே வைப்பாங்களாம். என்னப்பா அர்த்தம் இது? எங்கப்பா கடவுள் முன்னாடி வர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு மாதிரியாக கேட்குறாங்க நிறைய பேர். என்ன உண்மையிலேயே சொல்லப்போனால் கடவுள் நேரில் வந்தால் என்ன ஆகுங்க? கடவுள் நேரில் வந்தால் என்ன ஆகும்? மகாபாரதத்திலே என்ன பஞ்ச பாண்டவர்களும் முட்டி போட்டுக்கொண்டு என்ன துரியோதன சபையிலே அமர்ந்து கதறினார்களாம், திரௌபதி துயிலுரிக்கப்படும் போது. என்ன அப்போ ஒரு செய்தி வருது, திரௌபதிக்கு ஆடை கொடுத்த கண்ணன் துவாரகையிலே இருந்து கொடுத்திருக்கிறான். உண்மைதானே? அங்கே இருந்து புடவை சுரந்தானா? ஏன்பா அவ்வளவு மீட்டர் நீளத்துக்கு நீ புடவையை சுரக்கணுமா? என்ன நேரில் வந்திருக்கலாம்ல, வந்தா அங்கேருந்து என்ன புடவை சுரத்துருக்கலாம்ல. நீ மாயன் தானே, என்ன எங்கேயோ இருந்து புடவை சுரக்கிற, ஏன் அந்த சபைக்கு துரியோதன சபைக்கு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது நம்முடைய பிள்ளை லோகாச்சாரியர் என்ற மகா ஆச்சாரியர் மதுரையிலே என்ன இருந்து என்ன இறையுடைய என்ன அந்த பக்தியிலேயே தோய்ந்து, யார் இறைன்னா ஸ்ரீரங்கநாத பெருமாளை அவன் இந்த உற்சவராக இருக்கின்ற பார்த்தீங்களா,
அந்த பெருமாள், இதுக்கு பேர் என்ன? நம் பெருமாள் மாப்பிள்ளை, நம்ம மாப்பிள்ளை பெருமாள், நம் பெருமாள் அப்படின்னு சொல்லி அந்த நம்பெருமாளை என்ன துருஷ்கர்களுடைய தொல்லைக்கு ஆளாக கூடாது என்பதற்காக அங்கே ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கே பல்லக்கில் எழுப்பி வந்து என்ன இங்கே நம்ம ஜோதிஷ் குடின்னு சொல்லி ஆனமலை பின்னால் வால் பகுதியில் வச்சு திருவாராதனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த பிள்ளை லோகாச்சாரியர் என்ற மகா ஆச்சாரியர். எப்படி இந்த குரு பரம்பரையில் வந்தவர், ஆளவந்தாருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 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 வால் பகுதியில் வச்சு ஆராதனை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? ஒருவேளை கண்ணன் அந்த துரியோதன சபைக்கு வந்திருந்தால் கழுத்து வெட்டப்பட்டிருப்பது தர்மபுத்திரனோட கழுத்து தான். ஏன்னா சூதாடுனா என்ன, தன்னுடைய மனைவியே சூதுக்கு பகடையா வச்சா, இது போன்ற அதர்ம செய்கைகளை செய்ததினாலே தானே இந்த நிலைமை திரௌபதிக்குன்னு சொல்லி அவங்க தலைய பஞ்ச பாண்டவர்கள் தலையை எடுத்திருப்பான். அதனால தான் அவன் வரல காரணம். அதுபோல நாம இன்னைக்கு இறைவன் முன்னாடி வந்தா என்னன்னு சர்வசாதாரணமாக கேட்கிறா, அந்த சொன்னவன் தலை தான் போகும். சொன்னவன் தலை தான் அவ்வளவு பாவ செயல்களுக்கு ஆதாரமாகவும் சாட்சியாகவும் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு கண்ணுக்குட்டியை சாவடிச்சான்னு சொல்லி என்ன தண்டனை கொடுத்துருக்காரு அந்த அரசு அந்த காலத்தில். என்ன அந்த அளவுக்கு தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சியாளர்கள் இருந்த காலம் ஒன்று. இன்னைக்கு தர்மம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் அது சாட்சியா இருக்கும். பார்த்தீங்களா, எத்தனை பசுக்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நமக்கு முன்னால வெட்டுறாங்களோ இல்லையா, நமக்கு பின்னால வெட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, தெரிஞ்சே தெரியாத மாதிரி நம்ம முன்னாடி கண்ணனை வச்சுக்கிட்டு கிருஷ்ணனை கும்பிட்டுட்டு இருப்போம். அவன் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே 1/2 கிலோமீட்டர் தொலைவே பசுவை வெட்டி தின்னுக்கிட்டு இருப்பான். நம்ம அதை கண்டுக்கும் காணாம இருக்கோம். இதுவே பாவம் தான். எல்லாம் ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்குங்க, எல்லாம் ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப எதை நாம் கண்டுக்க வேண்டுமோ, எதை நாம் ஆதரிக்க கூடாதோ அதையெல்லாம் நாம் திருப்பி கேட்க வேண்டும். அந்த கேள்வி கேட்காம இருந்தாலே நமக்கு பாவம் தான். இதுதான் பாவ கணக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாதாரணமா அலட்சியமா கேள்வி கேட்கிறாங்களே, கடவுள் முன்ன வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லலாம். முன்ன வந்தா நீ இருப்பியா முதல்ல அப்படின்னு கேட்கணும். நம்ம அதை கேட்கறது இல்லையே. இது போன்ற புராண விஷயங்கள் எல்லாம் ஆதாரமாக நாம் மனதிலே வைத்துக்கொண்டு நாம் எல்லாம் திருப்பி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே தலையை குடிஞ்சிட்டு போனா என்ன, நம்ம தோல்வியே அடைந்திருப்பது போல நம்ம தோய்ந்து போறோம். பார்த்தீங்களா, அது நடக்கக்கூடாது. அதனால தான் இந்த சிரவணானந்த ஆசிரமம் விளங்கிக்கிட்டு இருக்கு. ஆகையால இந்த ஆளவந்தார் என்ற மகா ஆச்சாரியன், இந்த யமுனை துறைவன் என்ற இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணியிருக்கான், திருப்பி கேள்வி கேட்ட கேள்விக்கு மறு கேள்வி அவன் கேட்டதுக்கும் பதிலை சொல்லி இருக்கிறான். அப்ப எப்படி இந்த ராணி பத்தினின்னு சொல்றதுக்கு கிடையாது என்று மறுக்க வேண்டும். இப்ப ராணி பத்தினி கிடையாது என்பதற்கு இவன் ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நடந்த சர்ச்சை, இது பயங்கர சர்ச்சை. என்ன நீங்க என்ன கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணும்போது ஹோமம் வளர்க்குறீங்க, என்ன அந்த கல்யாணத்தில் என்ன தெரியுமா நடக்குது, உண்மையிலே அந்த பொண்ணை யாருக்கு தெரியுமா கல்யாணம் கொடுக்குறாங்க, இந்திரனுக்கு கல்யாணம் கொடுக்குறாங்களா, அக்னிக்கு கல்யாணம் கொடுக்குறாங்களா, வாயுக்கு கல்யாணம் கொடுக்குறாங்களா, எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் உனக்கு தாலி கட்ட சொல்றாங்க. அப்படி என்னடா உங்க சம்பிரதாயத்தில் உங்க வேதத்தில் சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி தெரியுமா? அந்த கேள்விக்குத்தான் பதில் இதிலே இருக்கிறது. அந்த யமுனை துறைவன் பதில் சொல்லியிருக்கிறான், உன்னுடைய அரசனுடைய மனைவி பத்தினி கிடையாது. ஏன்னா திருமணத்தின் போது அவளுடைய கையை முதல் பிடிப்பது இந்திரன், அப்புறம் வாயு, அப்புறம் அக்னி அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் கைப்பிடித்த பிறகுதான் உனக்கு அவள் கைப்பிடிக்கிறாள், கைப்பிடித்த மனைவி ஆகிறாள் சொல்றதுனாலே அவள் பத்தினி எப்படி ஆவாள் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறான். இவன் இந்த யமுனத்தில் என்ன சொல்லியிருக்கான், பத்தினி இல்லைன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருந்தால் மட்டும்தான் அவள் பத்தினி. இப்ப 2-3 பேர் கையை பிடிச்சிட்டால அதனால பத்தினி இல்லைன்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்காண்டி சொல்லியிருக்கான். அதை நம்ம ஊர்ல இன்னைக்கு வழக்காவே பேசி அதை உண்மையாக்கிட்டாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. இதை எப்பவுமே தர்மத்துல 2 தர்மம் இருக்குங்க. ஒன்னு சாதாரண தர்மம், இன்னும் ஒன்று விசேஷ தர்மம். அந்த விசேஷ தர்மம் என்பது அப்போதைக்கு மட்டும்தான், அது இருந்தால்தான் இந்த சாதாரண தர்மமே செயல்படும். புரியுதா? அது இருந்தால்தான் இந்த சாதாரண தர்மமே செயல்படும் என்பது போல இது இருக்கிறது. ஏன் என்ன காரணம்னா, ஒரு இந்திரன், ஒரு வருணன், ஒரு அக்னி, ஒரு வாயு, இதெல்லாம் பஞ்சபூதத்துக்குண்டான அடையாளங்கள். ஒரு பெண் வாழ வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூதத்தின் அம்சமாக இருக்கின்ற சக்தி எல்லாம் ஒருங்கு சேர்ந்து அந்த பெண்ணுக்கு கிடைத்தால்தான் சந்தான பாக்கியம் மற்ற வேலையெல்லாம் அவர்களாக சரிவர செயல்படுத்த முடியும். ஒரு பெண் 2 தடவை பிறக்கிறாங்க.
ஒன்று அவ பிறக்கும் போது, இன்னும் ஒன்று அவர் இன்னொரு சந்ததியை கொடுக்கிறா பார்த்தீங்களா, அப்போ இன்னொரு மறுபிறவி என்று சொல்கிறார்கள். அப்படின்னா எத்தனை பொண்ணு பசங்களை அவங்க பெறுகிறாங்க. அப்போ அப்படி பெறும்போதெல்லாமே அவருக்கு மறுஜன்மம் போல அதுக்கெல்லாம் சக்தி வேண்டும் என்றதுனாலே இத்தனை தேவர்களும் சேர்ந்து அவருடைய கையை பிடித்து அந்த மருமகனுக்கு அளிக்கிறார்கள். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மடியில் உட்கார வைத்து கன்னியாதானம் செய்கிறார்களோ இதுவும் அது போலத்தான் ஆகிறது என்பதுதான் செய்தி. என்ன இதை வேற மாதிரியா சித்தரிச்சதுனாலே நமக்கு வந்த பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதை யமுனை துறைவனே அந்த வாதத்தில் சொல்லியிருக்காரு. இந்த வேதாந்த இது விஷயங்களை எல்லாம், அதில் இருக்கின்ற உள்ளார்த்தங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவன் சொன்ன உடனே அந்த ஆக்கி ஆழ்வான் இதற்குண்டான பதில், சரியான பதில் எனக்கு கிடைத்திருக்கிறது. உள்ளார்த்தம் விஷயமாக நாம் எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த சிறு பையன் என்ன என்னுடைய வாதத்திலே வாதப்போரிலே வென்று விட்டான்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்ட உடனே அந்த ராணி அந்த அரசவையிலிருந்து அந்த அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ராணி ஓடி வந்தாளாம். என்னன்னா அந்த பந்தயத்தில் பாதி ராஜ்யத்தை ஜெயிச்சா குடுக்குறேன்னு சொன்ன அரசன் தோத்துட்டா ஒன்ன நாடு கடத்திடுவேன்னு சொல்லியிருக்கான் ராணியை. என்ன ராணியை நாடு கடத்தின்னு சொல்லியிருக்கான். அதனால ஐயா நான் நாடு கடத்தப்படலை, ஜெயிச்சுட்டனால நான் உன்னோட பாதிய ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன்னு சொல்லி ஓடி போய் அந்த சிறு பையனை, 7 வயது பையனை அழைத்து கொண்டு, மகனை போலே அழைத்து கொண்டு, என்னை ஆள வந்தீரோ என்று அப்படியே அந்த மயிர்கூசலிட்டு அந்த குரலோடு ஆனந்தமாக கத்தி இருக்கிறாள். என்ன எப்படி இருக்கும் பாருங்க, என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு கத்தியிருக்கா. அப்படின்னா என்ன, யமுனை துறைவனான கண்ணனுடைய பெயருடைய அந்த மிகப்பெரிய ஆச்சாரியரான அந்த சிறு குழந்தை ஆளவந்தார் என்ற பெயருக்கு பாத்திரமாகியிருக்கிறாள். இதுதான் இந்த ஆளவந்தாருடைய சரித்திரம். பிறகு நடந்த செய்தி, இந்த ஆளவந்தார் சிறு வயதிலேயே அரசபையின் ராஜ்ய பரிபாலனத்துக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறான். அந்த ராணி புத்திர ஸ்வீகாரம் செய்து கொண்டு வளர்ப்பு பையனாக அந்த ராணியும் அரசனும் வளர்த்து கொண்டே வரும்போது எல்லா திறமைகளும் மிக்கவனாக, வாழ் சண்டை, வாழ்வீச்சு, வேள்வீச்சு எல்லாமே யாகங்கள் என்ன கிட்டத்தட்ட இந்த வேதாந்தங்களை கற்று வந்தவைகளை எல்லாம் அவன் சற்று மறக்க நேர்ந்து விட்டது. ஏன்னா இவன் ஒரு பிராமண பையன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வர்ணாசிரமம் மாறும்போது எல்லாத்தையும் நம்மளால செயல்படுத்த முடியாது. என்ன எல்லா காரியமும் எல்லாத்தாலையும் செய்ய முடியுமா? ஒரு காரியத்தை தான் ஒரு வேலையில் செய்ய முடியும். இப்போ அடியேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் என்னப்பா எப்போ பார்த்தாலும் எதையாவது வேதாந்தம், கதை, புராணம்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவனுக்கு வேலை இல்லையா, தொழிலை கவனிக்க வேண்டியதானே. அப்படின்னா தொழிலை கவனிச்சுக்கிட்டே இருந்தானா இதை பேச முடியாது. இதை பேசணும் தான் இதைத்தான் பேசணும். இப்போ இந்த பேச்சினால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்குறான். இந்த பேச்சினால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்குறான். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டை ஆண்டவர்கள் இருக்காங்கல்ல, பேசி பேசியே நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். தண்ணி இப்ப நம்முடைய யமுனை துறைவன் என்ன அந்த அளவுக்கு இந்த ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ஏகோபோகமாக ஆட்சியை நடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆளவந்தார் என்ற பெயர் பெற்ற யமுனை துறைவன். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ஆட்சி பண்ணும்போது இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாம் மறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடியேன்னு சொன்ன மாதிரி ஒரு வேளையில் ஒரு வேலை தான் பண்ண முடியும், பல வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது. அப்போ பிராமணத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த பிராமணத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படின்னா கொஞ்சமாவது ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். என்ன, கொஞ்சம் உணவு பழக்கம், கொஞ்சம் கட்டுப்பாடு, கொஞ்சம் மந்திர ஜபங்கள், கொஞ்சம் அனுஷ்டானங்கள், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாதான் பிராமணன் என்ற தகுதி. எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமா என்ன நம்ம பாட்டுக்கு சத்திரியன் போல வைசியன் போல இருந்தோம்னா அப்ப பிராமணத்துவம் எப்படி காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்வது போல இந்த ஆளவந்தார் கிட்டத்தட்ட பிராமணன் என்ற அந்த ஆசிரமத்தை விட்டு என்ன சத்திரியன் என்ற ஆசிரமம் அளவுக்கு போய்விட்டான். ஆனா ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும், இந்த பிராமணனை எல்லாரும் பெரிய ஒரு சோம்பேறிங்க, சாதுக்கள், என்ன ஒன்றும் தெரியாது, பலவீனமானவர்கள்னு பொதுவான வழக்கு. என்ன இன்னைக்கு பொதுவாக அந்த பிராமணர்களுடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய என்ன சொல்லுது, அவங்கள போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு படத்தில் பாருங்களேன், ஒரு ஏழை பிராமணன், என்ன ஒரு ஏழை அந்தனர், அவன் அப்படியே தோலும் என்ன சதையுமா இருந்துக்கிட்டு எலும்புமா இருந்துக்கிட்டு அப்படியே ஓடி வருவான். என்ன ஏதோ யாசகம் கேட்பா ஓடி போயிடுவான். அப்படி ஒரு சித்திரமான என்ன அந்த சிரிப்புக்கு உண்டாக்கக்கூடிய விஷயமாகத்தான் பிராமணர்கள் வளர்த்துட்டே வந்திருக்காங்க. அப்படி கிடையாது. பிராமணர்கள் என்பவர்கள் மிக மிக ஆற்றல் மிக்கவர்கள்.
எந்த நிலைக்கு போவதற்கும் தயாராக இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். ஏன், ஒரு பிச்சை கேட்கிற அளவுக்கு இருக்கிற பிராமணன் வாளை எடுத்து போர் புரியும் அளவுக்கு வீரம் மிகுந்தவனாகவும் இருப்பான். என்ன, ஒரு துரோணாச்சாரியரை பார்த்திருக்கின்றோம், கிருபாச்சாரியரை பார்த்திருக்கின்றோம் நாம் மகாபாரதத்திலே. அவங்க எல்லாம் பிராமணர்கள் தான். எப்படி வாழ்வீச்சிலே வேந்தர்களாக பெரிய வில்வித்தையிலே சிறந்தவர்களாக எல்லாம் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன், ஒரு விஸ்வாமித்திரர் பிராமணனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போராடி என்ன கௌசிக முனிவர் என்று பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா வசிஷ்டருக்கு தெரியாதா போர் வித்தை? வசிஷ்டர் நினைத்த மாத்திரத்திலேயே விஸ்வாமித்திரருடைய படை அனைத்தும் தோற்று விட்டதா, நினைச்ச மாத்திரத்தில். எப்படி இருக்கும் பார்த்துங்க, பிராமணனுடைய அந்த இது எல்லா சக்தியும் இருக்குங்க. என்ன செய்யணும், அவங்க தவம் இருக்கணும், மந்திரங்கள் ஓதணும், என்ன கட்டுப்பாடோடு இருக்கணும், நிறைய இறை தொண்டு ஆற்ற வேண்டும். அப்பதான் பிராமணத்துவம் நிலைக்கும். நிறைய இறை விஷயங்களை காதார கேட்க வேண்டும், உபதேசங்களை கேட்க. அப்படிலாம் இல்லைன்னா பிராமணத்துவம் போயிடும். இப்ப அதையெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஆள வந்தார் இல்லாமல் போயிருந்த காலம் அந்த காலம். இப்ப நல்ல ஒரு வளர்ந்த பையனாக ராஜகுமாரனாக அவன் இருக்கும் காலத்திலே மணக்கால் நம்பி தன்னுடைய குருவின் உபதேசத்தின்படி இந்த யமுனை துறைவனை கண்டு சம்பிரதாயத்துக்கு ஏற்றவனாக கொண்டு வர வேண்டும் என்பது யாருடைய உபதேசம்? அது நாதமுனிகளுடைய உபதேசத்தின்படி நடக்கிறது. இது குரு பரம்பரை. இதுதான் குரு பரம்பரை. விட்டதை பிடிக்கணும், விட்டதை பிடிக்கணும். இப்ப சிரவணானந்த ஆசிரமம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எத்தனையோ பேர் விட்டுட்டு போறாங்களே, அதை மறுபடியும் பிடிக்கணும் என்ற நோக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆள வந்தாரை போலே, மணக்கால் நம்பிக்கை போலே என்பது சொல்வது போலே இந்த பரம்பரையை இழுத்து பிடிக்கிறாங்க. இப்ப இந்த மணக்கால் நம்பிக்கை பெரிய சங்கடம். அவர் ஒரு பிராமணன். பிராமணனாக இருந்தாலுமே, பெரிய ஒரு புலவராக இருந்தாலோ இல்ல செல்வந்தராக இருந்தாலோ அரசரை பார்த்துடலாம். சாதாரணமாக இருக்கிற மக்களை அரசவைக்குள்ள விடவே மாட்டாங்க. அப்படின்னு சொல்றதுனால ஒரு சூட்சமமாக ஒரு செயலை செய்தாராம். என்ன சூட்சம செயல்னா, எப்பவுமே யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் சாப்பிடும் போது அவருக்கு பிடித்தமான செயலை செய்துவிட்டால் அவங்களுக்கு அவள் பிடித்தமாக இருப்பவளாகி விடுவாள். எல்லா பெரிய பெரிய செல்வந்தர்களும் பார்த்தீங்கன்னா சமையல்காரன் அந்யோன்யமாக இருப்பான். வண்டி ஓட்டுறவன் அந்யோன்யமாக இருப்பான். வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம், ரகசிய விஷயங்கள்லாம் சமையல்காரனுக்கு தான் தெரியும். வெளி சமாச்சாரங்கள் இருக்குல்ல, போக்குவரத்து, சில அந்த போற வர்ற இடங்கள், அந்த விஷயமெல்லாம் ஓட்டுநருக்கு தான் தெரியும். அதனால ஓட்டுநரும் சமையல்காரனும் ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டுநராக இருந்தவன் கிருஷ்ணன், சமையல்காரனாக இருந்தவன் பீமன். ரெண்டு பேரும் முக்கியமான பாத்திரங்கள் மகாபாரதத்தில் சொல்லுவது போல. இந்த சமையல்காரனிடம் ஒரு சூட்சமமாக ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருக்கான்னா, இந்த அரசனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருக்கான். அவருக்கு ஏதோ ஒரு சுவை ரொம்ப பிடிக்கும், அந்த சுவை அவர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எந்த தூதுவளை கீரை, தூதுவளை கீரை, அந்த கீரையை கொண்டு போய் கொடுத்து இதைய சமையல்ல சேர்த்து அவருக்கு கொடுன்னு சொன்ன உடனே அந்த கீரையை பல விஷயமாக கலந்து கூட்டு பொரியல் எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க போல. அப்படியே அந்த மாவில் பிசைஞ்சு கீரையாவை கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த கீரையை சாப்பிட்டு அந்த அரசன் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது, இந்த சுவை எனக்கு இதுவரைக்கும் கட்டவில்லையே அப்படின்னு அந்த சுவைக்கு ஏங்கி இருக்கிறார். அப்படியே அந்த ஒரு சில காலங்கள் அந்த சுவையிலேயே அப்படியே இன்புற்று இருந்த அரசனுக்கு திடீரென்று அந்த தூதுவளை கீரை கிடைக்கவில்லை, நின்று விட்டது. என்னடா வரமாட்டேங்குது இலையில, என்னப்பா சமையல்காரர் கேட்டார், என்ன விசேஷம், இவ்வளவு நாள் கொண்டு வந்து வச்சா இப்போ வரமாட்டேங்குது, என்ன சீசன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை இராசரே, ஒருத்தர் என்கிட்ட அந்த தூதுவளை கீரை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார், அவர் வரமாட்டேங்கிறாரு இப்போ அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அவரை தேடுங்கப்பான்னு ஒருத்தர்களெல்லாம் அனுப்பியிருக்காரு. அவரை தேடி பார்க்குறது ரொம்ப சிரமம் கிடையாது. அவர் பிராமணன், சாதாரணமான விஷயம் தான். போய் தேடி அவரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கண்டுபிடிச்சு அரசவை கூட்டு வந்திருக்காங்களாம். ஐயா நீங்கள் யார்? அப்படி அவர் மணக்கால் நம்பி அந்த அரசவைக்குள்ள வரும்போதே இவருக்கு அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே அருளோடே அவருடைய மனதிலே ஏறி இருக்கிறதாம். ஆள வந்தாருக்கு இவர் அப்பேற்பட்ட தேஜஸ் மிகுந்தவராக இருக்கிறாரே, பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும் வகையிலே இவருடைய தோற்றம் நமக்கு இருக்கிறதே, நமக்கு கண்ணில் படுகிறதே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு உற்சாகம், ஒரு மயிர்கூச்சல் ஏற்பட்டு இருக்கிறது இந்த ஆள வந்தாருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட விடைவி இருக்கிறார். என்ன சுவாமி நீங்கள் யார்? இதுவரைக்கும் எனக்காக அவ்வளவு பரிவுபட்டு நீங்க அந்த கீரையை கொண்டு வந்து கொடுத்துருங்களே, என்ன உங்களுக்கு நான் கைமாறு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம், உன்னுடைய சொத்து ஒன்று என்னிடம் இருக்கிறது,
உங்கள் பாட்டனார் என்ன பாரம்பரிய சொத்து மிகப்பெரிய சொத்து என்னிடம் இருக்கிறது சொன்னோன்னா அப்படியே வேந்து நின்ட்டாராம். என்னுடைய பாட்டனார் சொத்து உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னோன்னா, பரம்பரை சொத்துன்னு அந்த மாதிரி சொத்து நான் எதுவுமே கேள்விப்பட்டதில்லையே. என்ன நம்ம சில வீடுகளில் பார்த்துருப்போம், உங்களுக்கு உங்கள் பேரில் உங்கள் பாட்டனார் கொடுத்த சொத்து 2 ஏக்கர் அந்த என்ன வளாகத்தில் இருக்குங்க, பில்லாபுரம் பக்கம் இருக்குங்க, இல்லை அவனியாபுரம் பக்கம் இருக்குது, இல்லை எங்கேயோ ஒத்த கடையில் இருக்குன்னு சொன்னால் அவங்க எதுவுமே பத்திரம் எங்கிட்ட இல்லைப்பாங்கிறாங்க. இது நடக்கிற விஷயங்க. நிறைய சொத்துக்கள் நம்ம ஆளுங்க, பெரிய ஆளுங்க, நம்ம முப்பாட்டன்லாம் வாங்கி போட்ட சொத்து கணக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தாட்ட சொன்னால் அவங்க யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ரியல் எஸ்டேட் பிரச்சனைகளை நம்மளை மாட்டி விட்டுருவாரோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா ஏதோ பிரச்சனையாகி நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா இருக்கிறவங்க பூரா 80 வயசு 70 வயசு. அவங்க கிருஷ்ணா ராமான்னு சொல்லி சிரமணானந்த ஆசிரமத்துக்கு வர்றாங்களே, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. என்ன அவங்கள போய் நான் பிரச்சனை எழுதி விட்டேன்னு பயப்படுறாங்க. உண்மையிலே சொத்து அவங்க பேரில் இருக்குது, அவங்க காமிக்கிறாங்க. இவர் பேரில் தான் இருக்குது, இவங்க தாத்தா பேர், இவங்க அப்பா பேர், இவங்க எல்லாம் முன்னோர்கள் பேரில் இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஆனால் சொத்து இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த அளவுக்கு தான் நமக்கு சக்தி இருக்குது. ஏன்னா பசங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் எல்லாம் அங்கே இருக்காங்கப்பா. அவங்க இதுக்கு அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கப்பா. இருக்கிற சொத்தை வித்துட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது உலகம். இன்னைக்கு இது இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னைக்கு நிலைமை அது. இவரை விட்டு சொத்து இருக்குன்னு சொன்ன உடனே இவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு, ஏன்னா அந்த சொத்து எங்க இருக்கு ஏது இருக்குன்னு கேட்ட உடனே, அது உங்க தாத்தா விரும்பிய சொத்து, என்னன்னா அதுதான் ஞான சொத்து, ஞான செல்வம் அப்படின்னு சொல்லி, அப்படியா அப்படின்னு சொல்லி நிறைய என்ன உபச்சாரம் எல்லாம் பண்ணி, அர்க்கியம் பாத்தியம் ஆசனம் அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சொல்லி என்ன அவரை உட்கார வச்சு எல்லா உபச்சாரங்களும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்தரங்க குருவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டே வந்தாராம். அப்படி பெற்றுக்கொண்டு வரும்போது முதலில் அவருக்கு சொல்லித்தரப்பட்டது பகவத்கீதை. என்ன பகவத்கீதை. பகவத்கீதையை சொல்ல சொல்ல சொல்ல, ஆஹா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு கண்ணனுடைய மாய செயல்கள் இவ்வளவு இருக்கின்றதா, இறைவனை நாம் இறை தொண்டை நாம் இழந்து விட்டோமே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கேட்டே வரும்போது பகவத்கீதையை நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு அப்படியே உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் மணக்கால் நம்பி விளக்கிக்கிட்டே வந்திருக்காராம். ஏன்னா ஒரு காலத்துல பொழுதுபோக்குன்னா என்ன தெரியுமா, இது போன்ற கிரந்த விஷயங்களை, புராண விஷயங்களை, அர்த்த விசேஷங்களை நாடகமாக பார்ப்பதும் கதைகளாக கேட்பதும் மட்டும்தான் பொழுதுபோக்கா இருந்திருக்கு. அதனால தான் நம்ம ஊர்ல நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்த படங்கள் பார்த்துருக்கீங்களா? பாமா விஜயம் அப்படிம்பாங்க, என்ன கிருஷ்ண விஜயம் அப்படிம்பாங்க, என்ன ஹரி என்ன நிறைய படங்கள் இருக்கு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். என்ன நிறைய உங்களுக்கு மகாபாரத கதைகளும் ராமாயண கதைகளும், ராமாயணமே எடுக்கப்பட்டிருக்கு படமா. என்ன இப்படி அந்த படங்கள் தான் என்ன நிறைய வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வாழ்ந்த முறை அப்படித்தான் இருந்திருக்கு. அந்த முறைப்படித்தான் திரைப்படங்களே இங்கே வந்திருக்கின்றன. நாடகங்கள் தான் பிறகு திரைப்படமானது. என்ன பொழுதுபோக்குனால இந்த கதைகளை கேட்பது தான் அப்படி இருந்திருக்கு ஒரு காலம். அதுபோல ஒரு பொழுதுபோக்குனால எப்போவுமே மகாபாரத கதைகளையும் ஏன்னா பகவத்கீதைகளையும் கேட்பதாகவே இருந்திருக்கிறார் இந்த ஆள வந்தார். அப்படி சொல்லும்போது இந்த கண்ணன் இவ்வளவு பெரிதாக பேசப்பட்டிருக்கிறாரே, அப்போ ஒரு சொத்து இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த சொத்து எங்க இருக்குன்னு கேட்ட உடனே, அந்த சொத்து இருக்கிற இடத்த காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நேரா தர 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 தரன்னு இழுத்து என்ன ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறார். மணக்கால் நம்பி ஆள வந்தாரை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து என்ன அந்த ஸ்ரீரங்கநாதன் சேஷ சயனத்திலே படுத்து கொண்டிருக்கின்ற அந்த ரங்க மண்டபத்திலே இருக்கின்ற காயத்ரி மண்டபத்திலே இருக்கின்ற என்ன பிரணவாகார விமானத்தோடு விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீரங்கநாதனை, பெருமாளை, கண்ணனை எப்படியெல்லாம் மகாபாரதத்தை நிகழ்த்திய அந்த கண்ணன், பகவத்கீதையை உரைத்த கண்ணன் யார் என்றால் இவன் தான் அந்த கண்ணன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு மணக்கால் நம்பி ஆள வந்தாருக்கு. அத்தோடு ஸ்ரீரங்கமே கதி என்று ஆகிவிட்டார். யமுனை துறைவன் என்ற ஆள வந்தார் என்பது அவருடைய சரித்திரம். இந்த சரித்திரத்திலே முக்கியமாக நமக்கு தென்படுவது, வாழ்க்கையை எப்பவுமே நம்ம சமன்வயப்படுத்த வேண்டும். வாழ்க்கை என்ன படுத்தணும்? சமன்வயப்படுத்த வேண்டும். உணவிலே என்ன சொல்றோம்? அறுசுவை உணவுன்றான். வெறும் இனிப்பு, காரம், உப்பு, என்ன புளிப்பு, இதை நாளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வியாதி தாங்க வரும். என்ன நம்ம துவர்ப்பையும் கசப்பையும் விட்டுட்டோம். எந்த மருந்து எடுத்தாலும் என்ன சுவை இருக்கும்? ஏன்னா அதை கசக்கி ரசமாக்கி கொடுக்கறதுனால கசப்பு. என்ன அந்த கசப்பு சுவையை மறந்துட்டோமே.
துவர்ப்பு சுவையை மறந்துட்டோமே. ஏன் அதை சேர்க்கறது இல்லை? அதை சேர்த்துக்கிட்டு இருந்த காலம் நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். எப்படி ஆள வந்தார் என்ன இந்த வேதாந்த விஷயங்களை எல்லாம் மறந்தாலோ அதுபோல நமக்கு சுகபோகங்களை மட்டும்தான் வாழ்க்கை. கொஞ்சம் சமன்வயப்படுத்தணும்ல. அதுபோல இறை பக்தி, இறை தொண்டு அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இறை விஷயங்களை, சத் விஷயங்களை கேட்பது என்பதை வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வச்சுக்கணும்ல, ஒரு தடவையாச்சும் வச்சுக்கணும்ல என்பது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர் பார்த்தீங்கன்னா ரெங்கநாதரே கதின்னு சொல்லி ஆட்சியே விட்டு வந்துட்டாராம். கிட்டத்தட்ட சாமியார் ஆயிட்டாரு. என்ன இந்த ஆள வந்தார் யமுனை துறைவன் என்ற அந்த அரசன் சாமியார் ஆகிவிட்டார். ஸ்ரீரங்கமே கதி என்று சொல்லி. ஏன்னா இதை விட ஒரு பெரிய சொத்து இருக்கா? இதை விட ஒரு பெரிய சொத்து உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லும் போல ஆச்சரியம் பீரிட்டு என்ன தன்னுடைய தாத்தாவான நாதமுனிகளுடைய ஆசீர்வாதத்தோடு இவர் இந்த ரெங்கநாதருடைய அந்த சேஷப்பீடத்தை காப்பதுதான், தொண்டு செய்வதுதான் வாழ்க்கை என்று மாறிவிட்டார் ஆள வந்தார் என்ற யமுனை துறைவன். இவருடைய ஸ்தோத்திர கிரந்தங்களிலே இருந்து விசேஷமாக போற்றப்படுவதுதான் சதுஸ்லோகி என்ற 4 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த விசேஷமான கிரந்தம். ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்ரகம். ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்ரகம். ஸ்தோத்ரயாமாச யோகீந்திர தம் வந்தே யாமுனாவயம் என்பது இந்த சதுஸ்லோகி என்ற இது போன்ற ஸ்லோகங்கள் செய்த யாமுனாச்சாரியருடைய ஆளவந்தாருடைய தனியன் ஸ்லோகம் இது. இதில் சொல்லப்படுவது யாதெனில், இந்த வேதாந்தங்கள் எல்லாம் தேடி அளவிட முடியாத, கண்டுபிடிக்க முடியாத இறைவனை சாதாரணமாக ஸ்லோகங்கள் வாயிலாக நமக்கெல்லாம் புரியும்படி, உணரும்படி செய்கின்ற இந்த மகா ஆச்சாரியரான ஆளவந்தாரை நாம் வணங்குகிறோம் என்பது சிறிய அர்த்தம். இது அர்த்தம் என்னன்னா, வேதாந்தம்னா திரையார்த்தம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. என்ன இந்த திரையார்த்தம் என்பது ரிக், யஜுர், சாம என்ற இந்த 3 வேதங்களை குறிக்கும் சொல் திரையார்த்தம்னு சொல்லி. ஏன்னா திரை அப்படின்னு சொல்ல இந்த 3 வேதங்களை குறிப்பது. இந்த 3 வேதங்களாலும் கண்டுபிடிக்க முடியாத, அளவிட முடியாத சுர்துர்கிரக அப்படின்னா கிரகம்னா கிரகித்துக் கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அதனாலும் நமக்கெல்லாம் புரிய வைக்கும்படி செய்ய முடியாத அந்த இறைவனை ஸ்தோத்ரயாமாச ஸ்தோத்திரங்களால் யோகீந்திர அந்த ஸ்தோத்திரங்களால் நமக்கு புரிய வைக்கின்ற, யோகிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற தம் வந்தே யாமுனாவயம் சொல்லுகிறார். யாமுனாவயம்னா ஆளவந்தாரை போற்றுகிறோம் என்று சொல்லுது இந்த தனியன் ஸ்லோகத்துடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தின் படி இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறது? நமக்கெல்லாம் பிடித்த தெய்வம் எதுங்க? நமக்கெல்லாம் பிடிச்ச தெய்வம் எது? சரி, வேற உண்மையை சொல்லுங்க. எல்லாருமே கிருஷ்ணன் சொல்லிடாதீங்க. இஷ்ட தெய்வம் என்ன, நிறைய தெய்வங்கள் இருக்கு. சும்மா பிடிச்ச தெய்வம் எது சொல்லுங்க. மகாலட்சுமி தாயார், சூப்பர். வேற முருகன், சரி. ஆஞ்சநேயர், சரி. விநாயகர், ராமர், சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல. ஓரளவு தெய்வங்கள்லாம் வந்துருச்சு. என்ன இப்போ இந்த தெய்வங்களுக்கெல்லாம் என்ன கடாட்சம் இருக்க வேண்டும். என்ன கடாட்சம் இருக்க வேண்டும்? அப்பதான் அந்த தெய்வங்களே நமக்கு பிடிக்கும். இப்போ முருகன் கோயிலுக்கு போறீங்க, எதுக்கு போறீங்க? முருகனை கூப்பிடுறோம், எதுக்கு கூப்பிடுறோம் நம்ம? என்ன சாமி, என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. அழகு வேண்டும் என்று அவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. ரைட். வேற ராமரை கும்பிடுறவங்க, முருகனை கும்பிடுறவங்க, அழகு முருகன் சொல்லிட்டீங்க. வேற ராமனை கும்பிடுறவங்க எப்ப கூப்பிடுறீங்க? ஆன்மீக அறிவு. சரி, ரைட், ஓகே. வேற இல்லை ஞான விஷயமா? அப்பா சிரவணானந்த ஆசிரமத்தில் சொல்லவா வேணும்? என்ன அற்ப விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, பூரா உயர்ந்த விஷயங்கள் தான். அருள், அது அருள்னா என்ன? அன்பு. சரி சரி சரி. இப்போ அடியன் திருப்பி கேட்குறேன், உங்களுக்கு ஒரு 4 நாளைக்கு சோறு கிடையாது, என்ன குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, என்ன
ஆடைகள்லாம் அப்படியே ஒரு ஆடை தான், அதோட தான் இருக்கணும். என்ன மனைவியெல்லாம் உதவி தர மாட்டா, கணவனும் உதவி பண்ண மாட்டா. இந்த பசங்களெல்லாம் யாரும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்படி இருந்தால் ஒத்துக்குவீங்களா? சத்தம் உண்மையாக சொல்லுங்க. என்ன எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? முடியுமா? நமக்கு இத்தனை விஷயங்கள் பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம். என்ன ஒரு உடை, நல்ல உடை, நல்ல முகபாவம் ஒருத்தர் நம்ம தயார் செஞ்சுட்டு போகணும். என்ன நல்ல உணவு, என்ன நல்ல எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம்? லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த விஷயங்கள்னு சொல்லுவோம். என்ன லக்ஷ்மி கடாட்சம். அப்போ எந்த சாமி கிட்ட போனாலும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும். என்ன எல்லா சாமிகிட்டையும் நம்ம வேண்டுறது என்னன்னா, அந்த சாமியை பார்க்கும் போதே அந்த நிலை வாசல் நிலப்படி பார்த்தீங்களா, அங்கே யார் இருப்பான் தெரியுமா? லக்ஷ்மி தான் இருப்பா. லக்ஷ்மி வாசம் செய்யலைன்னா அந்த சாமி கூட போயிடும். என்ன சாமி கூட இடத்த விட்டு போயிடும். என்ன இங்கே யாரை உட்கார வச்சிருக்காங்க? இப்போ பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோமே, தாயாரை தான் உட்கார வச்சிருக்காங்க. அவ இல்லைன்னா எதுவுமே இல்லையே. தாயாருடைய அருள் இல்லை என்றால் எதுவுமே இயங்காதுங்க. என்ன நம்ம வீட்டிலையும் சரி, நாட்டிலையும் சரி, என்ன யாருமான ஆளலாம், ஆனால் வீட்டில் இருக்கிற மனைவி சொல்படித்தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. என்ன அதனால தான் கும்பாபிஷேகம் நடக்குது, அங்கங்கே விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம் அங்கே இருக்கு. என்ன என்னதான் சாமி இல்லைன்னு சொல்லாம கும்பாபிஷேகத்தை பண்றாங்க பார்த்தீங்களா? என்ன மாநாடு நடக்கிறாங்க பார்த்தீங்களா? பழனியில் நடக்குது, திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. ஏன் நடக்குது? என்ன இல்லை, அதான் மனைவியுடைய அந்த அனுகிரகம். என்ன அது தாயாருடைய அனுகிரகம். அப்படி இருக்கும்போது அப்போ தாயார் எவ்வளவு முக்கியம். இந்த தாயார் என்பவள் எல்லா விஷயத்துக்கும் என்ன ஸ்ரீயாக இருந்து விளங்கி கொண்டிருக்கிறாள். என்ன இந்த ஸ்ரீ என்ற இந்த வார்த்தை தான் இந்த ஆளவந்தாருடைய சம்பிரதாயத்துக்கே பெயராக இருக்கின்றது என்றால் எப்படி இருக்கும்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இதனுடைய பெயர். ஸ்ரீ என்ற எல்லாரும் சம்பிரதாயமே கிடையாது. இதை ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்ரீ சம்பிரதாயம் என்றே சொல்வார்கள். ஸ்ரீ சம்பிரதாயம் என்றே சொல்வார்கள். எப்படி போற்றுகிறோம் பார்த்தீங்களா தாய்மார்களை நாம் எல்லாமே. என்ன சாதாரணமாக போட்டுறோம், ஒசத்தியா வச்சிருக்கோம். என்ன உயரத்தில் வச்சிருக்கோம். என்ன நம்ம நிலப்படிக்கு மேலே வச்சிருக்கோம். என்ன அந்த அளவுக்கு இந்த தாயார் தான் முதன்மை நமக்கு. அதுக்கப்புறம் தான் பெருமாள். தாயார் தான் முதன்மை. அப்படி இந்த தாயார் முதன்மையாக இருக்கும்போது உலகம் பூரா அது இருக்கணும் இல்ல. இந்த ஸ்ரீன்னு சொல்றோம். இந்த ஸ்ரீங்கிற வார்த்தை நம்ம மட்டுமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? பெண்களை ஷீ அப்படின்பாங்க. ஷீ ஒரு ஆரை விட்டுட்டான், வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஆரை விட்டுட்டான். இந்த ஷீங்கிற வார்த்தை தான் ஸ்ரீங்கிற வார்த்தையை தமிழில் சொல்லும்போது ஷீன்னு சொல்லுவாங்க. என்ன சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷீம்பாங்க. என்ன அந்த ஸ்தோத்திரத்தில் வரும்போது ஸ்ரீங்கிற வார்த்தையை ஆற சேர்க்காம வெறும் ஷீ என்ன தமிழில் ஸ்ரீ என்ற அர்த்தம். அதை அந்த ஷீயத்தான் ஆங்கிலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷீன்னு சொல்லி எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப இந்த ஸ்ரீ என்ற இந்த வார்த்தைக்குண்டான மேன்மையை நாம் உலகோருக்கு உணர்த்த வேண்டும். இதுதான் வேத வேதாந்தங்களிலே பொதிந்து கிடக்கும் உண்மை தத்துவம் என்பதனாலே இந்த ஸ்ரீயை போற்ற வந்த சாட்சாத் ரெங்கநாதருடைய தான் எப்படி தன்னுடைய குரு மணக்கால் நம்பியால் திருத்தப்பட்டு ரெங்கநாதரே கதி என்று கிடைக்கிறோமோ, இந்த ரெங்கநாதர் யாருடைய சொல்படி நடக்கிறான் என்றால் அந்த ரெங்கநாயகி தாயாருடைய சொல்படி தான் இந்த ரெங்கநாதன் நடந்து கொண்டிருக்கிறான், மக்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உண்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த ஸ்ரீயை பாட வந்த ஸ்லோகங்கள் தான் இந்த 4 ஸ்லோகங்களும் சதுஸ்லோகி. என எல்லா விஷயத்திலையும் லக்ஷ்மி இருந்தால் தான் நடக்கும். இப்போ சமீப காலமாக நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கிற செயல் நீங்கள் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? இந்த ஸ்ரீயை விளக்கிட்டாங்க தெரியுமா? கோயில்கள்லையே எல்லா கோயில்களின் பெயரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ என்ன சுப்பிரமணியர் ஆலயம் இருக்கும், என்ன ஸ்ரீ பத்ரகாளின்னு தான் இருந்தது, என்ன ஸ்ரீ அரசமரம் பிள்ளையார் கோயில் தான் இருந்தது. கொஞ்ச நாளாக இந்த ஸ்ரீயை எடுத்து வெறும் அருள்மிகுன்னு போட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லா ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் இருந்தது. இப்போ அந்த ஸ்ரீயை எடுத்துட்டு அருள்மிகு என்ன தெரியுமா? அதில் அந்த ஒரு தொரட்டு நடக்குது தெரியுமா? தமிழா ஸ்ரீ இருந்தா சம்ஸ்கிருதமா. இவங்க தமிழைத்தான் ஏற்றுக்குவாங்களாம், சம்ஸ்கிருதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால ஸ்ரீயை வந்து விளக்கிட்டாங்களாம். ஸ்ரீ போனால் எல்லாமே போயிடுங்க. ஸ்ரீயை எப்படியா விளக்க முடியும்? அதை புரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள். நம்மளும் அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் ஸ்ரீயை விளக்கி வச்சுட்டாங்க. இங்கே வேணா பாருங்க, எல்லா கோயில்களையும் பாருங்க, அந்த பேரை மாத்திட்டாங்க. வெறும் அருள்மிகு மட்டும் தான் இருக்குது. இப்ப அந்த அருள் எப்படி மிகும் என்றால் ஸ்ரீயாலே தான் மிகும். அப்படி ஸ்தோத்திரங்கள் சதுஸ்லோகி என்று
மகா ஆச்சாரியரான ஆளவந்தாரால் சாதிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் இது. இதிலே முதல் ஸ்லோகம், காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மே சாதி சுரவ்ரஜஸ் சதபிதஸ் त्वत्तासदासी गण श्रीरित्येव सनामदे भगवती ब्रुम सदं त्वां वयं भगवती ब्रूम कदं त्वयां वयं. இந்த சதுஸ்லோகியிலே முதல் ஸ்லோகமாக விளங்குகின்ற காந்தஸ்தே புருஷோத்தம என்று போற்றுகிறார் ஆளவந்தார். இதில் இந்த காந்தஸ்தே என்பதற்கு அர்த்தம் மிக விசேஷமாக ஆச்சாரிய பெருமக்களால் வர்ணிக்கப்படுகிறது. இந்த காந்தஸ்தே என்றதுக்கு பொருள் என்னன்னா, ஈர்ப்பவள் என்று அர்த்தம். ஈர்ப்பவள். காந்தஸ்தே அப்படின்னா கமலா காந்தன் அப்படிம்பாங்க. கமலான்னா யாரு? மகாலட்சுமி. கமலம் என்றால் தாமரை. தாமரையிலே வீற்றிருப்பவள் என்பதனாலே அவளை கமலா என்று போற்றுகிறோம். அவளால் ஈர்க்கப்படுவள் என்பதனால் காந்தஸ்தே, ஈர்க்கப்படுபவள் என்பதனாலே அவனுடைய பெயர், மகாவிஷ்ணுவுடைய பெயர் கமலா காந்தா. திரைலோக்கியம் மங்களம் குரு அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் இருக்கு. கமலா காந்தன் சொல்லுவாங்க. ஸ்ரீ காந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகாந்தன் ஏன்னா மகாலட்சுமியால் ஈர்க்கப்படுபவள் ஸ்ரீகாந்தன். இப்படி காந்தன் சொல்வதற்கு ஈர்க்கும் என்ன ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் நம்ம ஊர்ல நிறைய நடிகர்கள் பெயர் என்ன, அவங்க மகாவிஷ்ணு பேரை தாங்க வச்சிருக்காங்க, வேற யாரு பேரையும் வைக்கல. என்ன, ரஜினி காந்தன். அதனால தான் எல்லாராலையும் ஈர்க்கப்படுபவர்களா அந்த பெயர்லயே இருக்கு. இந்த பெயர்ல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குங்க. ஏதோ நம்ம ரமேஷ், குமரேஷ், மகேஷ்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த பேர்லயே உண்மையான சக்தி உண்டு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பேருடைய அந்த தெய்வத்தினுடைய சுபாவங்கள் அவங்க மேல இறங்குமா? எப்படி அந்த பெயருடைய தெய்வத்தின் சுபாவங்கள் அவங்க சாமியை நினைக்கிறாங்களோ இல்லையோ, என்ன அவங்க வழிபடுறாங்களே இல்லையோ, அவங்க சிரவணானந்த ஆசிரமத்தில் வந்து கேட்கிறாங்களே இல்லையோ, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த தெய்வத்துடைய அம்சம் ஆக அவர்கள் விளங்குவார்கள் என்பது ஒரு சூட்சமமான செய்தி. நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி நியூமராலஜி படி பார்க்குறோமோ, பேரை அழைக்க அழைக்க அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் இறங்கும். ஏன்னா யாரோ கூப்பிட்றானே நம்மளை அப்படின்னு சொல்லி தெய்வம் அந்த குழந்தையை பார்க்க ஆரம்பித்து விடுமாம். அப்போ அந்த குழந்தைக்கு அவன் தெய்வத்தினுடைய அருள் தானாகவே இறங்க ஆரம்பித்து விடுவான். அதான் இதில் இருக்க சூட்சம். அதுபோல இந்த காந்தஸ்தே அப்படின்னு சொல்ல இந்த மகாவிஷ்ணுவை போற்று விதமாக மகாலட்சுமி தான் காந்தை என்று போற்றப்படுகிறாள். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ அப்படின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, புருஷோத்தமன் என்று பகவானை போற்றுகிறார்கள். இந்த புருஷோத்தமன்னா யாரு? புருஷர்களிலே உத்தமன் அர்த்தம். புருஷர்கள்னா யாரு? புருஷர்கள்னா நம்ம எல்லாம் புருஷர்கள். என்ன, புருஷர்கள்னா நம்ம எல்லாம் புருஷர்கள், எல்லாருமே புருஷர்கள் தான். என்ன, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுமே ஞானம் உள்ள ஜீவராசிகள், ஆண் பெண் அனைவருமே புருஷர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இதைத்தான் இந்த புருஷன் சொல்றோம். நம்ம புருஷன்னா ஒத்தைப்படை. புருஷர்கள், புருஷர்கள் பல பேர் அர்த்தம். இப்போ புருஷன் என்ற வார்த்தை தான் என்ன ஆங்கிலத்தில் பெர்சன் அப்படின்றான். எப்படி ஒரு பர்சன், அப்ப பர்சனாலிட்டி அப்படின்றான். அவன் தான் பர்சனாலிட்டியா இருக்கான் அப்படின்றான். இப்போ பெர்சன்ற வார்த்தையே புருஷனுங்கிற வார்த்தை தான் அவன் எடுத்திருக்கான். என்ன, அதை வச்சு தான் பர்சனாலிட்டியை கொண்டு வர்றான். பர்சனாலிட்டி வச்சு தான் இந்த வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்காயா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு தோற்றம் நல்லா இருக்குன்னா பர்சனாலிட்டியாக இருக்கான்றான் அந்த புருஷனுங்கிற வார்த்தை. அதுலேயே உயர்ந்தமான ஒரு விளக்கம் தரக்கூடிய வகையிலே தோற்றம் இருப்பவன், நடவடிக்கை இருப்பவன், குணம் இருப்பவன் யார் என்றால் அவன்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவன்தான் புருஷோத்தமன் என்று சொல்கிறார்கள். அந்த புருஷோத்தமன் இந்த உலகத்திலே பிறந்து இந்த பாரத தேசம் முழுக்க
கால்நடையா நடந்து என்ன நம்ம ஆட்சி புரிந்தவன் தான் இராமன் என்று போற்றப்படுகிறான். அவன் தான் புருஷோத்தமன், உத்தம புருஷன் போற்றப்படுகிறான். அந்த புருஷோத்தமனுக்கே என ஈர்க்கும் வகையிலே இருப்பவள் யார் என்றால் இந்த காந்தை. அதான் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம். அவன் எப்படி இருக்கிறான் என்றால், பணிபதி சையாசனம் என்றால் இந்த அனந்தாழ்வான் என்ற இந்த 1000 தலைகள் கொண்ட பாம்பு படுக்கையிலே சையாசனமாக படுத்து கொண்டிருக்கிறான் என்பது வர்ணனை. என்ன பணிபதி என்ன, அந்த பனி என்ன, அந்த பனாகங்கள் எல்லாம் அப்படியே புடஞ்சுக்கிட்டு அந்த இதில் இருக்கிற நாகங்கள் எல்லாமே அப்படியே 1000 தலைகள் நாகங்கள் சீறி சீறி அப்படியே உஷ்ணத்தை அழிச்சுக்கிட்டே இருக்குமா. என்ன அந்த அளவுக்கு அந்த அந்த திருப்பார் கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கின்ற அவன்தான் புருஷோத்தமன். வாகனம் யார் என்றால் வேதாத்மா வியகேஸ்வரஹா என்றால் கருடன். கருடனை வாகனமாக கொண்ட இறைவன் நாராயணன் சொல்லி நாராயணனை போற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட நாராயணனின் பட்ட மகிழ்ச்சியாக இருக்கின்ற, என்றைக்குமே யௌவனமாக இருக்கின்ற, இளமையோடு இருக்கின்ற அந்த யவனிகா என்று போற்றுகிறார்கள் மகாலட்சுமி தாயாரை. என யவனிகா மாயா ஜெகன்மோகினி என அடியேன் இப்ப சொன்னது போலே நமக்கு எல்லா சுகபோகங்களும் எந்த ஒரு ரகத்தில் அடக்கம். நம்ம சாப்பிட்றோம், என்ன நல்ல படுக்கையில் தூங்குறோம், நல்ல தொலைக்காட்சியில் நல்ல என்ன வர்ணஜாலம் மிக்க திரைப்படங்கள் எல்லாம் பார்க்குறோம், நாடகங்கள் எல்லாம் பார்க்குறோம், என்ன பல ஊர்களுக்கு போகிறோம், குற்றாலத்துக்கு போகிறோம், அருவியில் குளிக்கிறோம், எல்லாம் வெயிலில் காயிறோம். என்ன கொஞ்ச நேரம் அருவியில் குளிச்சா நனைஞ்சுக்கிட்டே இருந்தால் போதுமா, வெயில் அப்படியே காயிரும். என்ன அதான் சீசனுங்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பெரிய கொடுப்புன்னு என்ன தெரியுமா, நமக்கெல்லாம் இருக்கிற கொடுப்பு என்ன தெரியுமா, லக்ஷ்மி கடாச்சம் என்ன தெரியுமா, லக்ஷ்மி கடாச்சம்னே சொல்றாங்க. அது என்ன தெரியுமா, எப்ப எப்ப சாரல் விழுந்துகிட்டே இருக்கும் போது, என்ன எப்ப எப்ப சாரல் ஒரு பக்கம் விழுந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் மேகங்கள் எல்லாம் அப்படியே தவழ்ந்துகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் சூரியனும் தெரிவானாம். இந்த 3 காட்சிகளை ஒரு சேர பார்க்கும் போது ஒரு வானவில் தெரியுமாம். இதுதான் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிறார்கள். இது நீங்க காட்சியை பார்த்தீங்கன்னு அருமையான சகுனமா அது எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் குற்றாலத்துக்கு ஓடுறாங்க சீசன் சீசன் சொல்லிட்டு. என்ன ஒரு பக்கம் சாரல் விருது, ஒரு பக்கம் சூரியன் தெரியுறான், ஒரு பக்கம் மேகமூட்டங்கள், என்ன அவ்வளவு அருமையான காட்சி பார்த்தீங்களா. அருவியில் குளிக்கிறோம், இதுதான் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட இது எல்லாமே சேர்த்து நல்ல உணவு, நல்ல இருக்க இடம், ஆஹா எவ்வளவு ஆனந்தமா இருக்கியா. இது எல்லாம் மொத்தத்துக்கும் எதில் அடக்கப்படுதுன்னா மாயா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் நிலையானது கிடையாது. குற்றாலத்துக்கு 3 நாள் தான் போக முடியும். என்ன திங்கள்ல போனவன் வியாழக்கிழமை திரும்பிடணும், ஏன்னா பைசா தீந்துடும், அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. திரும்பி வெயில் காய வேண்டியதான் இங்கே வந்து. என்ன அதான் மாறி மாறி இந்த மாயை நம்ம எல்லாம் வந்து வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாயையை யார் கையில் வைத்திருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் என்றால், இந்த மாயா ஜெகன்மோகினி கிட்ட வச்சிருக்கான், ரங்கநாயகி தாயார்கிட்ட வச்சிருக்கான். இவ தான் ஆட்டி படைக்கிறா. என்ன இவ கையில தான் இருக்கு. அதனால தான் மக்கள் பூரா என்ன ரங்கநாயகி தாயார்கிட்ட போய் அப்படியே நின்று சேவிக்கிறாங்க. சேவிச்சுட்டு ரங்கநாயகி தாயார் ஜாட காட்டி இவன் நம்ம பைய பார்த்துக்கையா அப்படின்னு சொன்னாதான் ரங்கநாதன் அருள் பண்ணுவான். ஏன்னா இவன் நம்ம பையன்னு சிபாரிசு பண்ணாதான். ஸ்ரீ பாரிசு, ஸ்ரீ வந்து பார்ஸ்வே, அவருடைய பார்வை பட்டால் தான் இவன் விளங்க முடியும் என்பது போல இந்த சோத்திரத்திலே யவனிகா என்றும் இளமையோடு இருக்கின்ற மாயா ஜெகன்மோகினி பிரம்மேசாதி சுரவரஜஸ் என சதபிதஸ் சதஹிதஸ் தொத்தாச தாசி தொத்தாச தாசீகண அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவளை எப்படி போற்றுறாங்கன்னா, நமக்கெல்லாம் சிபாரிசு செய்கிறவன் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டா பத்தாது. இந்த தேவ கணங்கள் இருக்கின்ற 30 முக்கோடி தேவர்கள் அனைவருக்கும் சேர்த்து அருள் புரிகின்றவள் என்று போற்றப்படுகிறாள். அவர்களெல்லாம் இவளுக்கு தாசர்களாக இருக்கிறார்களாம் என்று போற்றப்படுகிறது இந்த ஸ்தோத்திரத்திலே. அப்பேற்பட்ட இந்த தாசி கணங்கள் என்ன, இந்த பூத கணங்கள் எத்தனை கணங்கள், தேவ கணங்கள், பித்ரு கணங்கள், எத்தனை கணங்கள் இருக்கின்றன, அத்தனை கணங்களுக்கும் என்ன அதிகாரியாக இருப்பவள் தான் இந்த காந்தை என்ற யவனியா என்ற ஜெகன்மோகினி என்று போற்றப்படுகிறாள். அவளைத்தான் ஸ்ரீரித்யேவ அப்படிங்கிற வாக்கை வருது. ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி என்று போற்றுகிறார்கள். பகவதி ப்ரூம கதம் துவாம் வயம், அவளே கதி என்று நான் கிடக்கிறேன் என்று இந்த முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார் ஆளவந்தார்.
அவளே கதி என்று இருக்கிறேன். ஏனென்றால் அவனுடைய அருட்கடாட்சம் இருந்தால் ரங்கநாதனுடைய பார்வை தன்மேல் விழுந்து விடும் என்பதாலே இந்த ரங்கநாயகி தாயாரை மிக அற்புதமாக போற்றும் சுலோகமாக இது அமைந்திருக்கிறது. இதிலே சூட்சமமாக சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு மந்திர விஷயமாகவும் தந்திர விஷயமாகவும் நிறைய நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. இந்த உலகத்திலே இப்போ இவர் ரங்கநாயகி தாயார்னு சொல்லும்போது என்னமோ இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மட்டும்தான் உட்பட்டவள், ஏதோ இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் உட்பட்ட ஸ்லோகம் நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. இந்த 7 லோகங்களையும் சேர்த்துத்தான் இவர் பாடியிருக்கிறார். ஏன்னா தேவகணங்கள் எல்லா கணங்களும் அசுர கணங்களையும் உள்ள வந்துருவாங்க. அவங்களையும் விட முடியாது, அவங்களும் உள்ள வந்துடும், அவங்களையும் திருத்தி தானே ஆகணும். யாராவது ஒரு விபீஷணாழ்வான் கிடைக்க மாட்டானா, யாராவது பிரகலாதன் கிடைக்க மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கா தாயார். என்ன அதுலேயும் தேர்த்தரமில்ல. நம்ம நகைக்கடை பஜாரில் பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாம் போய் நகை கடையில் போய் வேண்டிய நகைகளை வாங்கிட்டு வருவோம். இந்த மழை பெய்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பூரா அங்கங்கே தண்ணி நிற்கும். அங்கே சில பேர் தட்டை வச்சு இப்படியே புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அதுபோல் அந்த குப்பைகளையும் ஒரு பொன் கிடைக்காதா? அதுபோல தாயார் நம்ம எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாள். எவனாவது ஒருத்தன் கிடைக்க மாட்டானா, சிக்க மாட்டானா நம்ம பகவானுடைய சேர்க்கை ஏற்படுத்துவதற்குன்னு சொல்வது போல அந்த தேடுதலை பண்ணுகிறவள் தான் இந்த திருத்தாயார் ஸ்ரீஹி என்று காந்தையாக இருக்கின்ற இந்த மகாலட்சுமி தாயார் என்று போற்றப்படுகிறாள். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான குணங்கள், சௌசீல்ய குணங்கள், கல்யாண குணங்கள், திரு கல்யாண குணங்கள் கொண்ட இந்த பெருமாளுக்கு சேர்த்தியிலேயே இருக்கின்ற அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைகின்ற அந்த மார்பனுடைய வீற்றிருக்கின்ற இந்த தாயார், மார்பிலே வீற்றிருக்கின்ற தாயார் தான் இந்த ஸ்லோகத்திலே காந்தை என்று போற்றப்படுகிறாள். இந்த ஸ்லோகங்களிலே முதல் ஸ்லோகம், இதை விளக்கமாக பல ஆச்சாரிய பெருமக்கள் என்ன வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். பெரிய வாச்சான் பிள்ளை என, அதற்கடுத்து வந்த நாயனார் ஆச்சாரியார் என்று சொல்லி போற்றப்படுகிறவர், இவர்களெல்லாம் நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் தனி உபன்யாசமாகவே நாம் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட கிரந்தங்கள் இவை எல்லாமே. இந்த ஆளவந்தாருடைய சரித்திரமும் சரி, அவருடைய சாதனைகளும் சரி, மிக மிக போற்றுதலுக்குரியது. இந்த ஆளவந்தாருடைய சரித்திரத்தையும் அவருடைய ஸ்தோத்திரங்களையும் சிரமேற்றுக் கொண்டு வாழ்ந்தவர் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே ராமானுஜ சம்பிரதாயம். எம்பெருமானார் தரிசனம், அடியன் முன்னாடி இங்கே உபன்யாசம் பண்ணியிருக்கேன், எம்பெருமானார் தரிசனம். இது எல்லாமே எம்பெருமானார் தரிசனமாகவே பிற்பாடு விளங்கப்பட்டது. என்ன இது எல்லாமே எம்பெருமானார் தரிசனம். இது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே அடியன் சொன்னது போலே லக்ஷ்மி வாசம் செய்கின்ற இடங்கள் என்று நிறைய இருக்கு. ஏன் நம்ம வாக்கிலேயே லக்ஷ்மி வாசம் இருக்கு. நம்ம எந்த வார்த்தை என்ன ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படி சொல்லி இந்த இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இழுப்புல லக்ஷ்மி வாசம் செய்கிறாளாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்க நம்ம இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் கிரீம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் அப்படின்றோம். என்ன கிரீம் ஹ்ரீம் ஸ்ரீம்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த ஈம்ங்கிற வார்த்தை வேத வாக்கு. இந்த வேத சொல், இந்த உச்சரிப்பிலேயே லக்ஷ்மி வாசம் செய்கிறாளாம். அப்படின்னா இந்த உலகத்தில் எங்க இந்த ஈம் என்று இழுக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன இந்த ஈம்ங்கிற வார்த்தை எந்த உலகத்தில் இருக்கிற பெயர்களில், நம்ம பாஷையில் கிடையாது, வேற பாஷையில் எங்க இருக்குன்னு பாருங்க. அவங்க எல்லாம் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த லக்ஷ்மியுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. இந்த லக்ஷ்மி 3 விதமாக சம்பிரதாயத்தில் நம்ம காட்டுறோம். ஒன்று மகாலட்சுமி, ஸ்ரீலக்ஷ்மி, அது ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலக்ஷ்மி. இன்னும் ஒன்று பூதேவி, இன்னும் ஒன்று நீலாதேவின்னு இருக்கு. இந்த 3 பேரும் லக்ஷ்மியுடைய பிரபாவங்களை உள்ளவர்கள் தான். இதில் இந்த ஸ்ரீலக்ஷ்மி என்ன செய்வாளாம், நல்லது கெட்டது பார்த்து தான் உபதேசம் செய்வாளாம். என்ன இவன் நல்லவன், நல்ல பொருள் எதுவோ அது மட்டும் தான் பகவானிடம் போய் சமர்ப்பிப்பாளாம். இவன் தேடுறவன், இந்த பூ நல்லா இருக்கு, இந்த பதார்த்தம் நல்லா இருக்கு, இது மட்டும் தான் பகவானுக்கு சமர்ப்பிப்பாளாம். இந்த பூதேவி என்ன பண்ணுவாளாம், சற்று கருணையோட, பரவாயில்ல கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஏற்றுக்குங்க, எப்படி கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும், என்ன கொஞ்சம் பதார்த்தத்தில் உப்பு கம்மி தான் இருந்தாலும் ஏற்றுக்குங்க, அதனால உங்களுக்கு பேர் உப்புளியப்பன்னு கிடைக்கும். எப்படி பூதேவி தாயார் தான் என்ன உப்புளியப்பன்னு உங்களுக்கு பேர் கிடைக்கும்.
உண்மையிலேயே நடந்த சரித்திரங்க. மார்க்கண்டேய முனிவருக்கு பிறந்தவர் பூமி தாயார். அந்த பூமி தாயாரை திருமணம் கொண்டவர் தான் உப்பிலியப்பன். என்ன கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை எல்லாம் சிபாரிசு செய்து எடுத்துரைத்து என்ன நமக்கெல்லாம் ஓய்வு பெற செய்வாளாம். நம்ம எல்லாம் ஓய்வு பெற செய்வாளாம். யாரு? பூதேவி. அப்படின்னா என்ன? கொஞ்சம் பொறுமை. பூமி தாய்க்குத்தான் பொறுமை நிறைய இருக்குது. என்ன நிறைய இடங்களில் பார்த்தோம்னா வாயிலிருந்து உமிழ்நீர் அப்படியே பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடியனுக்கு பூமி தாய் மேலே துப்பணும்னாலே சங்கோஜமாக இருக்குது. ஒரு காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த பூமி தாயை வணங்க ஆரம்பித்த பிறகு இந்த பூமி தாய் இல்லையா அவன் மேலே நம்ம பண்ணலாமா அப்படின்னு போகிற மனசு அப்படியே அந்த ஒரு சங்கோஜம் ஏற்பட்டு மனசு வரல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் தாங்குகின்ற இந்த பூமிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? நம்மளை எடுத்து வளர்க்கின்ற இந்த பூமியிலிருந்து தான் எல்லாமே கிடைக்குது நமக்கு. என்ன சாப்பாடுலேருந்து பால்லேருந்து எல்லாமே இந்த பூமியிலேருந்து தான் விளைச்சலாகி வருதுன்றோம். ஏன்னா அப்பேற்பட்ட இந்த பூமி தாய்க்கு திருப்பி என்னங்க கொடுக்குறோம்? நம்ம உடம்புலேருந்து வர்ற இந்த உமிழ் நீர் மழை ஜலம் அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி சொல்ல வேணாமா இந்த பூமி தாய்க்கு? அப்படி போன்ற இந்த பூமி தாயை பூமாதேவி என்று பூதேவி என்று வணங்குகிறோம். இந்த பூமி தாய் நாம் செய்கின்ற இந்த சேஷ்டைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நம்ம பையன் வந்துட்டான் கோயிலுக்கு, அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்றான், சிபாரிசு பண்றான். நீலாதேவின்னு நிறுத்தி இருக்கா. ஸ்ரீதேவி என்ன பண்ணுவா? பக்குவப்பட்ட பொருளை மட்டும் சிபாரிசு செய்வா. பூமாதேவி என்ன பண்றா? குறை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு இந்த குறையை சொல்லி சிபாரிசு பண்றா. இந்த நீலாதேவி இருக்காளே, இவளால தான் பிரச்சனையே. என்ன யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன எப்பேற்பட்ட குற்றம் செய்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ராவணனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டான்ல ஒரு பிரசாதம் கூட, ஒரு தீர்த்தம் கூடன்னு சொல்லி குற்றம் என்னன்னு கேட்பாளாம். இப்படி நீலாதேவி என்ன பண்ணுவாளா? குற்றம் என்னன்னே தெரியாத அந்த அளவுக்கு வெகுளி. என்ன அப்பேற்பட்ட கருணை மிக்கவள் இந்த தாயார். இவளாலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா ஒரு சனம் கூட நம்மளால இந்த பெருமாள் முன்னாடி போய் நிற்க முடியுமா? அந்த அளவுக்கு தகுதியா இருக்கு நமக்கு. என்ன அடியனுக்கு அந்த அளவுக்கு தகுதியா இருக்கு, அடியேன்னு சொல்லிக்கிறேன். என்ன அந்த அளவுக்கு கருணை கடாட்சம் இருந்தவள் தான் இந்த ரெங்கநாயகி தாயார் என்று அவளை போற்றுகிறார் ஆளவந்தார். இந்த ஆளவந்தாருடைய இந்த போற்றுதலுக்குரிய மீதமுள்ள 3 ஸ்லோகங்களை அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் அனுபவிப்போம். கால வேளை மிக கணிசமாக குறைந்து காணப்படுவதால் தான் அவருடைய சரித்திரமும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் சிறிதாக நாம் அனுபவித்தோம். மேலும் நாம் நிறைய அனுபவிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இன்றைய இந்த உபன்யாசத்தை சதுஸ்லோகி ஆளவந்தாரின் சதுஸ்லோகி என்ற இந்த உபன்யாசத்தை எல்லோரும் மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.